வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு நாம் லாப்சாங் ரம்பா குறித்து பார்ப்பதாக இருக்கிறோம். லாப்சாங் ரம்பா திபேத்தினுடைய ஒரு லாமா ஆவார். அவர் எழுதிய நூலான த தேர்ட் ஐ, நெற்றிக்கண் அல்லது மூன்றாவது கண் என்ற நூல் உலகெங்கிலும் பிரபலமானதாகும். 1956 வெளியிடப்பட்ட இந்த நூல் கிட்டத்தட்ட 3 மில்லியன்ஸ்க்கு மேலே விற்றுக்கிறது. இன்னும் ஏராளமாக விற்று கொண்டிருக்கிறது. தமிழிலும் கூட கண்ணதாசன் பதிப்பகம் அதை நெற்றிக்கண் எனும் தலைப்பிலே மொழிபெயர்த்து வெளியிட்டிருக்கிறார்கள். டி லாப்சாங் ரம்பா, டியூஸ்டே லாப்சாங் ரம்பா என்பதுதான் இன்னொரு பெயர். அவர் கிட்டத்தட்ட ஒரு 19 நூல்கள் இம்மாதிரி எழுதியிருக்கிறார். இது திபேத்திய பௌத்த ஞானி ஒருவருடைய அனுபவ குறிப்பாக எழுதப்பட்டிருக்கிறது. திபேத்தில் லாமா என்று சொல்வார்கள். லாமா என்றால் உயர்ந்தவர், ஞானம் கொண்டவர் என்ற பல பொருள்களை அதில் அடக்க முடியும். அப்படி லாமாவாக இருந்தவர் ஒருவர் தான் பெற்ற அனுபவத்தை எழுதியிருக்கும் நூல்தான் இந்த நெற்றிக்கண் எனும் நூலாகும். ஆனால் அந்த புக்கை படிக்க படிக்க ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேண்டசி மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு யோகியின் சுயசரிதை போல இது ஒரு திபேத்திய பௌத்த யோகியினுடைய சரிதியாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் என்ன பிரச்சனை என்று பார்த்தால், இப்படி ஒரு நபர் இருந்திருக்கிறாரா என்ற சந்தேகம் எழுந்துவிட்டது பலருக்கு. திபேத்திய பௌத்த மடாலயங்களில் இம்மாதிரியான வினோதமான ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ் இருக்குதான்றதும் கேள்விக்குரிய விஷயமாக இருந்ததால் ஆய்ந்தறிந்து பார்த்த பொழுது அவர் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பிளம்பருடைய மகன் சிரில் என்று பெயர் என்பதை கண்டுபிடித்தார்கள். அவர்தான் டி லாப்சாங் ரம்பா என்ற பெயரிலே நூல்களை எழுதியிருக்கிறார் என்பதும் கண்டறியப்பட்டது. ஒரு ஆங்கிலேயர் பௌத்த ஞானத்தை குறித்து எப்படி எழுத முடியும் என்று கேட்டபொழுது அவர் ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்கிறார். அவர் அதிகமாக வாசிக்காதவர். அவருக்கு திபெத்திய மொழியெல்லாம் தெரிஞ்சிருக்கவும் இல்லை. அவரை போய் கேட்டபொழுது அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஒரு புகைப்படம் எடுப்பதற்காக மலை மீது சென்றிருந்தேன். ஒரு பறவையை ஃபோட்டோ எடுக்க போனேன். அப்போது மரத்தின் மீது ஏறி படம் எடுக்கும் பொழுது தடுமாறி கீழே விழுந்து விட்டேன். ரொம்ப அடிபட்டு கிடந்தேன். அந்த சமயத்தில் எனக்கு ஒரு குரல் ஒலித்தது, நீ இறக்கின்ற தருவாயில் இருக்கிறாய் மகனே, உன் உடலை எனக்கு கொடுத்து விடு, நான் உடம்புக்குள்ளே வந்துடுறேன். நான் என்னுடைய பேர் லாப்சாங் ரம்பா, நான் ஒரு பௌத்த துறவி அப்படின்னு சொன்னாருங்க. அவர் பல இடங்களில், அதாவது சீனாவில் இருந்திருக்காரு, திபேத்தில் இருந்திருக்கிறாரு, அமெரிக்காவில் இருந்திருக்கிறாரு. இப்படி பல இடங்களில் அலைகழிந்த ஒரு ஞானியினுடைய ஆன்மா என் உடலை வேண்டி நின்றதால் நான் அதற்கு சம்மதித்து விட்டேன். ஆக இந்த நூல்களை எழுதியதெல்லாம் நான் என்பதை விட சிரில் என்ற ஆள் அல்ல, லாப்சாங் ரம்பா தான் எழுதியிருக்கிறார் என்று ஒரு குறிப்பிலே அவர் சொல்லியிருக்கிறார். இம்மாதிரி கதைகள் எல்லாம் கேட்டுவிட்டால் நமக்கு புன்னகைக்குத்தான் தோன்றும். ஆனால் பௌத்த துறவியாகிய லாப்சாங் ரம்பா எழுதிய இந்த குறிப்புகளை ஓஷோ நிறைய குறிப்பிட்டிருக்கிறார். ஓஷோ மூலமாகத்தான் எனக்கு லாப்சாங் ரம்பா பற்றி தெரியும். அவருடைய ஆன்மீக அனுபவங்களை இவர் ரெக்கக்னைஸ் பண்ணுறார் ஓஷோ. அந்த நூல் எழுதியது யார் என்பதை விட எழுதப்பட்டிருக்கிற அந்த தரவுகள் முக்கியமானவையாக ஆன்மீக தளத்திலே கருதப்படலாம் என்பது ஓஷோனுடைய கருத்தாக இருந்து வந்திருக்கிறது. இந்த தரப்பில் ஒரு விஷயத்தை பார்த்தோம் என்றால், இந்த உடலுக்குள் ஆவி புகுந்து எழுத முடியுமா என்று கேட்டால், எனக்கு ஒரு நண்பர், குறிப்பாக திரை உலகத்தைச் சேர்ந்த ஒரு இயக்குனர், அவர் ரவி பார்கவன் என்ற பெயர். ரவி பார்கவன் சில திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். அவர் எனக்கு சில நூல்களை அனுப்பி வைத்தார். அந்த நூல்கள் குறித்து நான் பேசுவதற்கு தயக்கம் காட்டிக்கொண்டேதான் இன்று வரை இருந்தேன். அவர் எழுதிய அந்த நூல் ஆன்மாக்கள் மூலம் அறிந்து கொண்ட அரிய உண்மைகள். திரைப்பட இயக்குனர் ரவி பார்கவன், ஆனந்த நிலையம் வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கு அதை பற்றி பார்க்க போகிறதில்லை. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், இதில் எழுதப்பட்ட விஷயங்களெல்லாம் நான் எழுதவில்லை,
என்னுள்ளே ஒவ்வொரு முறை ஒவ்வொரு விதமான ஆன்மாவானது ஆக்கிரமித்து இந்த தகவல்களை சொல்லி நான் எழுதியிருக்கிறேன். ஒரு மீடியமாக ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொல்கிறார். இப்போ நம்ம முன்னாலே ஒரு புத்தகம் இருக்கிறது, ஒரு நண்பர் வந்து சொல்கிறார். இது ரொம்ப ஆச்சரியப்படத்தான் வைக்கிறது. ஸோ சாத்தியப்பாடுகள் இருக்கின்றன என்பது போல தெரிகின்றது. அறிவியல் கூர்மையோடு நாம் அறிவியல் என்று சொல்லும்பொழுது அப்ஜெக்டிவ் சயின்ஸ், புறவயப்பட்ட அறிவியலை கொண்டு பார்க்கும் பொழுது இடது கையால் முழுமையாக நாம் நிராகரித்து விட முடியும். மொத்தத்தில் இம்மாதிரியான அபூர்வமான நிகழ்வுகள் உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் தான் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். எனக்கு நேர்ந்த அனுபவத்தை உங்களுக்கு முன்னால் வைத்திருக்கிறேன். இருக்கட்டும் ஒரு பக்கம். நம்ம இந்த மூன்றாவது கண் அல்லது நெற்றிக்கண் என்ற நூலில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று இந்த காணொளியில் பார்க்கலாம். ஏன்னா நம்முடைய காணொளிகளில் பெரும்பாலும் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி பற்றிலாம் நிறைய விளக்கி இருக்கிறோம். அந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் இதுக்கான ரெஃபரன்சஸ் நிறைய இருக்குது. மகத்தான ஞானிகள் எல்லாம் வந்து நம்ம பேசும்பொழுது இம்மாதிரியான அனுபவங்களை வந்து அவங்க வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. லாப்சாங் ரம்பாவும் தான் எப்படி ஒரு லாமாவாக பின்னால் வந்து ஒரு முக்கியமான தலைமை பீடத்திலக்கூடிய தலை லாமா அளவிற்கு எப்படி உயர்கிறார் என்பதை பற்றி தான் சொல்கிறார். ஒரு பௌத்த மடம் என்பது வந்து என்னன்னாக்க ட்ரைனிங் சென்டர். அது இப்போ கூட நிறைய இடங்களில் இருக்குது, இமாலய பகுதிகளெலாம் நிறைய இருக்குது, அங்கே போய் பார்க்கலாம். ரூம்டெக் மொனாஸ்ட்ரின்ற மொனாஸ்ட்ரிக்கு நான் நேரடியாக போயிருக்கிறேன். பழங்காலத்து புராதனமான ஓலைச்சுவடிகள்லேருந்து நூல்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே சின்ன வயசுலேருந்து எல்லாம் அந்த அந்த ரெட் கலர் அங்கியை அணிந்து கொண்டு குழந்தை சீடர்கள்லாம் இருப்பாங்க நிறைய பேர். அவங்கெல்லாம் எய்ம் வந்தனா லாமாவை மாறணுன்றது தான். இந்த திபேத்தில் 1910களில் பார்த்தீங்கன்னாக்க லாமா தான் வந்து தலை லாமா தான் வந்து தலைவர். ஸ்பிரிச்சுவல் லீடர் மட்டும் இல்லை, அவர் தான் வந்து ராஜா. இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்டை ஆளுகின்ற ஒரு தலை லாமா அவர், தலை அவர். அவர்கள் வந்து பல்வேறு பயிற்சிகளை எடுத்து அதற்கான முறைகள் மூலமாக தேர்ச்சி பெற்று அதற்கு ஒரு எக்ஸாம் வச்சு பல எக்ஸாம் பாஸ் பண்ணி கடைசியில் வந்து தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் அந்த தலை லாமா. தலை லாமாவுக்கு வந்து வெறும் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்காது, புற உலகத்தை பற்றிய நிர்வாகம் சம்பந்தமான ஒரு அறிவும் அதிகமாக இருக்கும். இவர் பேசுவது 13வது தலை லாமா இருந்த காலகட்டத்தை பற்றி பேசுகிறார். இப்பொழுது 14 என்று கருதுகிறேன். இப்பொழுது இருப்பது 14. அவர் கூட புதிய தலை லாமாவுக்கான காலம் வந்து விட்டது, நாம் நியமிக்கப் போகிறோம்னு 90 வயதை தாண்டிய தலை லாமா கூறுகிறார். திபேத்து வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தாக்கா அது ஒரு வித்தியாசமான யூனிக்கான பௌத்த பூமி. அது அவருடைய பௌத்தம் என்பதே வந்து ஏற்கனவே நம்ம வந்து வஜ்ராயன பௌத்தம் என்று சொல்லியிருக்கிறோம். வித்தியாசமான பௌத்த முறைகளை வந்து அவங்க வந்து பயிற்சி செய்கிறாங்க. நிறைய இந்த தாந்திரிக முறைகளை, யோக முறைகளை எல்லாம் வந்து அவங்க கலந்து பயிற்சி எடுப்பது வழக்கம். வெறும் மௌனமான தியான பயிற்சி அல்ல அது. அவங்க என்ன சொல்லப்போனால் குங்ஃபு போன மார்ஷியல் ஆர்ட்டில் கூட தங்களை வந்து ஈடுபடுத்திப்பது. எப்படி வந்து சீனாவில் வந்து ஷாவோலின் டெம்பிளில் நம்ம புத்திஸ்ட் மாங்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி காவல் அப்படி போலீஸாக இருக்கிற லாமாக்கள்லாம் இருக்கிறாங்க அந்த பீரியடில் திபெத்தில். அப்படிப்பட்ட இந்த திபெத்தை வந்து நமக்கு தெரியும் சைனா வந்து ஆட்கொள்கிறார்கள், ஆக்கிரமிப்பு செய்கிறாங்க. சைனா வந்து கேப்சர் பண்ணி அதனால்தான் தலை லாமா வந்து அந்த ஊரை விட்டு இந்தியாவுக்கு அடைக்கலம் தேடி ஓடி வந்து அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது நமக்கு தெரியும். அங்கே இடதுசாரிகளுடைய அங்கே வந்து ஆக்கிரமிப்பு நிகழ்ந்து விடுகிறது. அதன் காரணமாக நிறைய ரிலீஜியஸ் ஸ்பெயரில் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுது. இதையெல்லாம் குறிப்பாக இந்த லாப்சாங் ரம்பா வந்து குறிப்பிட்டு கொண்டிருக்கிறார். லாப்சாங் ரம்பா வந்து காலத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1904 இருந்து இந்த வரலாறு தொடங்குகிறார். இவருடைய அப்பா வந்து திபேத்துடைய அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகாரியாக இருக்கிறார். கூட ஒரு தம்பி ஒரு தங்கச்சி பாப்பா பிறக்குது. இதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா கதைகள்லாம் இருக்கட்டும். தம்பி இறந்து விடுகிறான் என்று நினைக்கிறேன், தங்கை மட்டும் இருக்குது, யசோ என்று சொல்லுகிறார்கள். அம்மா அப்பா நல்ல ரிச்சான ஒரு ஃபேமிலி.
தந்தை என்ன நினைக்கிறாரு, இந்த பையனை வந்து ஒரு மடத்தில் சீடனாக சேர்த்து விட வேண்டும், புத்திஸ்ட் மாங்காக மாற்றிதான் முடிவு பண்ணிடுறாங்க. ரொம்ப கெடுபடியான ஒரு ஆள் அவர். வீடு வந்து ரொம்ப ஒரு 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 ரொம்ப என்ன சொல்கிறது, கட்டுப்பாடோடு இருக்கிற ஒரு வீடாக இருக்குது அது. ஸோ சிறுவனாக இருந்த இந்த குழந்தையும் 6 வயது இருக்கும். வீட்டை விட்டு விரட்டி விட்டுறாரு அவங்க அப்பா, நீ வந்து புத்த மடத்தில் போய் சீடனாக சேர்ந்துட்டான்னு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு குதிரை ஏற்றம் அது இது இந்த வீர விளையாட்டுகள்லாம் ஒரு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் மிகப்பெரிய திபேத்துடைய மிகப்பெரிய என்ன சொல்கிறது ஒரு மடமானது அங்கே இருக்கிறது. அதை வந்து சக்பரி மடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சக்பரி வாசலில் போய் நிற்கிறார் இவர். சக்பரி மடம்ன்றது இரும்பு கோட்டை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த மடத்தினுடைய வாசலில் யாரெல்லாம் பௌத்த துறவி ஆக வேண்டுமோ அவங்க ஒரு நாள் காலை ஏர்லி மார்னிங்கில் போய் நின்றுடும். போய் நின்னாக்கா அந்த கதவுகள் திறக்கும். சில பேரை வந்து அங்கேயே வெட்டி விட்டுருவாங்க, சில பேரை உள்ளே கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு அவங்க வந்து பல்வேறு சோதனைகளை மேற்கொள்வார்கள். தகுதி உள்ளவன் தாரா இவன் சீடனாக மாறலாமான்னு. அப்படி இவர் போய் நிற்கும்போது கூட இருவர் நிற்கிறார்கள். ஒருவர் வந்து இந்த கசாப்புக்காரருடைய மகனாக இருக்கிறான், இன்னொருத்தர் வேற ஒரு மகனாக இருக்கிறான். இந்த கசாப்பு மகன் என்னோட அந்த புத்திஸ்ட் மாங்க் வந்து கதவை திறக்கிறாரு. எங்கடா வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லாம் சிறுவர்கள், நாங்கள் வந்து புத்திஸ்ட் மாங்காக போகிறோன்றாங்க. அதில் இந்த கசாப்பு கடை பையனை மட்டும் விரட்டி விடுகிறார் என்று இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். இது ஒரு சுயசரிதையை போலத்தான் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு நூலாக இருக்கிறது. பெரும்பாலும் ஒரு மாங்கருடைய சுயசரிதை தான் இது. ஒரு மீடியம் மூலமாக எழுதியிருக்கிறான் என்பது தான் ஸ்பிரிச்சுவல் பீப்புளுடைய கணிப்பாக இருக்கிறது. அது எது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் இதில் இருக்கின்றன. அதை வந்து நம்ம வந்து ரொம்ப ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது நம்ம ஸ்பிரிச்சுவல் உலகத்தோட. இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த வாசலில் நின்று 2 பேரை மட்டும் அப்புறம் உள்ளே சேர்த்துக்கிறாங்க. உள்ளே சேர்த்துட்டு அது ஒரு பெரிய உலகம், அது ஒரு கோட்டை, அது கோட்டை உலகம். அங்கேயும் உலக மக்கள், சாதாரண மக்கள், சிறுவர்கள்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவர் எங்கேயே கடை அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்கார சொல்லிட்டு அவர் போயிட்டார். அப்போ எப்படி இருக்கணும்னாக்க ஒரு இடத்துல அமைதியாக அமர்ந்து இருக்க வேண்டும். முதல் கட்டம் இதுதான். நீங்கள் வந்து ஒரு திபேத்தியன் மாங்காக மாறணுன்னாக்க கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், கடுமையான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படை சாரம். அதில் வந்து இவங்க முதல் கட்டமாக என்ன சொல்கிறாங்க, அசையாமல் இங்கேயே உட்காந்துட்டு போயிட்டார். ஸோ ஒரு பத்மாசன பொசிஷனில் அந்த பையன் உட்காந்துருக்கிறான். அந்த சமயத்தில் அந்த பக்கத்தில் போகக்கூடிய சிறுவர்கள் எல்லாம் கல்லெடுத்து கூட இவர்கள் மீது எரிகிறார்கள், கிண்டல் செய்கிறார்கள். இது ஒரு சோதனையாக இருக்கும், நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. இவன் பயங்கர கோபம் வரக்கூடியவன், அடிக்கக்கூடியவன். இவங்க அப்பா வந்து எனக்கு ஜூடோலாம் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. மாஸ்டரை வச்சு, ஒரு பெரிய மாஸ்டரை வச்சு ஜூடோ ஃபைட்லாம் கற்றுக் கொடுத்துட்டார் அந்த சின்ன வயசுலேயே. ஆனாலும் கூட கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிற போல் அமைதியாக இருக்கிறான். ரொம்ப நேரம் ஆகிடுது, ஈவினிங் ஆகிடுது, வயிறு பசிக்குது. அப்போ வயதான ஒரு ஊதுக்குழல் ஊதுவாங்க. அப்போ அங்கே இது சாப்பாட்டு நேரம், இல்லை கதவு மூடுற நேரம், இரவு நேரம்ன்ற மாதிரி ஒவ்வொரு நேரத்துக்கு ஒரு பெல்லு அடிக்கிற மாதிரி அவங்க வந்து ஊதுகுழல் கொண்டு ஊதுவார்கள். அதை ஊதுனா ஒரு பெரிய ஒருத்தர் தள்ளாடி வந்து இந்தாங்கப்பா சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு டீயும் கோதுமை கொடுத்ததா சொல்கிறாரு. அது ஒரு பவுலில் கோதுமை மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க. ரொம்ப மினிமம் ஃபுட் இஸ் கிவன் டு த கிட். நான் 7 வயசில் எனக்கு போகுது. அதை அந்த டீயை குடிச்சிட்டு இதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இருக்கிறாரு. அப்போ என்னன்னாக்க நிரூபிக்க வேண்டும், நாங்கள் வந்து தாக்குப்பிடிப்போம் அப்படின்னு நிரூபிக்கணும். அந்த மாதிரியான ஒரு சோதனைகளை வந்து இவருக்கு வந்து நேருவதை வந்து அவர் சொல்கிறார். முதல்ல எப்படி என்ட்ரி உள்ளே நடக்குதுன்னு நம்ம அந்த ஷாவலின் 36 சாம்பர் ஆஃப் ஷாவலின்லாம் அதை காமிப்பாங்க. அது உள்ளுக்குள்ளே போனோன்னாக்கா என்ன மாதிரிலாம் இருக்கணுன்றது. இப்படி பல விதமான கடுமையான பரிசோதனைகளை வந்து இந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. லாப்சாங் ரொம்ப அப்படிப்பட்ட கடுமையான பயிற்சிக்குள்ளெல்லாம் போகிறார். அவருடைய நோக்கம் வந்து லாமாவாக ஆகிய தீர வேண்டும், இல்லைன்னா அப்பா சேர்த்துக்கிற மாட்டார், வெளியில் போயிட்டு அவ்வளோதான், அலைய வேண்டியது தான். இவர்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோக பயிற்சி, தியான பயிற்சி மட்டுமல்ல, கணிதம் கற்றுக் கொடுக்கிறார்கள். அது தவிர வந்து பௌத்த நூல்கள் குறித்த விளக்கங்கள் எல்லாம் தரப்படுகின்றன. ஸ்கூல் மாதிரி இவங்க எல்லாமே கற்றுக்கிறாங்க. எல்லாம் சின்ன பசங்க தானே, அதனால் ஸ்கூலில் வச்சு இவங்களுக்கு ஃபுல் ட்ரைனிங் கொடுக்குறாங்க புத்திஸ்ட் மாங்க்லாம். இவரை வந்து மருத்துவ பிரிவினுடைய லாமாவாக சேர்த்துக்கொள்கிறார்கள். பல பிரிவு அந்த அந்த கல்வியிலேயே பல பிரிவு ஏற்படுத்துகிறாங்க.
அந்த நூல் படி என்ன சொல்கிறாங்கன்னா, காவல் காக்கிற லாமாக்கள்லாம் தனியாக இருக்கிறாங்க, புத்த பிட்சுக்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் வந்து மருத்துவத்துக்குள்ளே இவரை வந்து ஈடுபடுத்துகிறாங்க. மருத்துவம்னு சொன்னாக்க அனாட்டமி படிக்கணும், உடற்கூறு இயல் படிக்கணும், அப்புறம் வந்து மூலிகைகள் மூலமாக எப்படி நம்ம க்யூர் பண்ணலாம் அப்படின்னு அந்த மூலிகைகளை பற்றிய புரிதலை உண்டாக்குதல், அந்த மாதிரி தான் இவருக்கான பயிற்சி கொடுக்கப்படுது. இப்படி பயிற்சி கொடுத்துட்டே இருக்கும்போது இவருக்கு லீடர்ஷிப் இருக்குதா இல்லையான்னு டெஸ்ட்லாம் நடத்துவாங்க. அப்பப்போ ஒரு லாமாலே சீனியர் லாமா வந்து இருக்கார், அவரை சந்திக்க போகிறார். அவர் இவரை ப்ரொவோக் பண்ணுறாரு. இவரை வந்து ரொம்ப சீண்டி விடும்போது இவர் அடிக்க வர்றாரு. வந்து இவர் உடனே ஜூடோ ஸ்டைலில் தடுத்து அவரை புஷ் பண்ணி விட்டுறாரு. அந்த லாமா சுருண்டு போய் விழுந்துடுறாரு. இவர் அவ்வளோதான், இதோட நம்மளை வெளியில் அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த தலைவராக இருந்த லாமா வந்து பாராட்டுகிறார். பரவாயில்ல, உனக்கு என்னையே அடிக்கிற அளவுக்கு தைரியம் இருக்கிறாங்க, நீ தலைமை பண்பு மிக்கவனாக இருக்கிறாய் என்று ஏற்றுக்கொள்கிறார். அங்கே சில சமயங்களில் சாப்பாடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும் போல் இருக்குது. அந்த ரொம்ப கஞ்சி கொடுப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு கோதுமை கொடுப்பாங்க, இப்படியாக பார்லி கொடுப்பாங்க, இப்படியாக சோறு கிடைக்குமான்னு ஏக்கத்திலே பல நாள் வந்து இந்த சிறுவனை வந்து வைத்திருக்கிறார்கள். ஜோதிடத்திலையும் வந்து பயிற்சி கொடுக்கறது இவங்களுக்கு. ஜோதிடம் மேலே போய் ஆகாயத்தை பார்த்து நட்சத்திரங்கள்லாம் பார்த்து கணித்து சொல்லுவது போல் மறைபொருள் குறித்தும் பயிற்சி அளித்ததாக, மறைபொருள் என்றால் ஞானத்துக்குரிய தத்துவார்த்த விஷயங்கள் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. ஒரு லெவல் வந்தவொடனே அவர் என்ன பண்ணுறாங்க, பரவாயில்ல நீ ஓரளவுக்கு ஃபிட் ஆகிட்டே நீ அப்படின்னு இவருக்கு பயிற்சியில் முடிவு பண்ணிட்டு அவருக்கு வந்து உருவ மாற்றம் நிகழ்கிறது. ஏற்கனவே கொஞ்சம் முடி மட்டும் குடும்பி வச்சுருந்தார். அந்த மயிர்கற்றையை வந்து அகற்றுகிறார்கள், மழித்து விடுகிறார்கள். இந்த மழித்தலும் நீட்டலும் வேண்டான்னு இது குறித்து தான் சொல்லுவாங்க. பௌத்தர்களை தான் அதை குறிக்கிற விஷயமாகவும் சொல்லுவாங்க. ஆக அந்த அந்த மடம், இவர் இருந்த அந்த மடம் வந்து ரொம்ப கடுமையான பயிற்சிகளை கொடுக்குற மடம், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற ஒரு மடமாகும் அது. இவரை போல கிட்டத்தட்ட ஒரு 17 சீடர்கள் வந்து அந்த வகுப்பில் சேர்றாங்க. சக்புரி மடம்னு பேர். சக்புரி வந்து அவ்வளோ கடுமையானது. இவருக்குடைய குருநாதராக லாமா மிங்மியார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் இவன் மீது ரொம்ப அன்பாக இருக்கிறார். யார் மீது? லாப்சாங் ரம்பா மீது. அவர் தான் வந்து வழி நடத்துகிறார். கடைசி வரைக்கும் அவர் தான் குருநாதராக இருந்து இவருக்கு வந்து வழி நடத்துகிறார். இப்படியாக வந்து உள்ளுக்குள்ள பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் கற்பனை செய்து கொள்ள முடியும். அப்போது இவர் வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகிட்டீங்க லாமா வரத்துக்கு அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. லாமா வரத்துக்கு குவாலிஃபை பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமெலாம் எழுதணும். அது நம்ம அதுக்கு முன்னால் வந்து இவருக்கு என்ன பண்ணுறாங்க, லாமா ஆகிறத விட இவருக்கு நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறார்கள். இதுதான் உலகளாவியில் நிராகரிக்கப்பட்ட அல்லது விவாதிக்கப்பட்ட விஷயமாக இருக்கிறது. நெற்றிக்கண்ணை ஃபிசிக்கலாக திறக்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட அப்படி திறக்கும்பொழுது என்ன பண்ணுவாங்கனாக்க, ஒரு அதுக்குரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க. ஒரு நாள் வரவழைச்சு இவரை வந்து அதுக்குரிய தயாரிப்புகளை செய்து உணவெல்லாம் உட்கொள்ளாமல் ஒரு மாதிரி பத்திய சாப்பாடாக கொடுத்தவருக்கு, அவரை வந்து அதிகமாக உணவு உட்கொள்ளாமல் அரை வயிறோடு உள்ளே உட்காந்துட வச்சு ஒரு இருட்டு அறையிலே அமர வைத்து 2-3 நாள் வந்து அப்படியே அவரை அது உள்ளாகவே ஆக வச்சு அப்புறம் 4 பேர் உள்ளே வராங்க. வந்த ஏற்பாடு லாமாக்கள் 2-3 லாமாக்கள் வராங்க. அவங்க மருத்துவ லாமாக்கள் தான். அவங்க வந்து நெற்றிக்கண்ணை திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெற்றிக்கண்ணை திறக்கிறது தான் என்னட்டாங்க, ஒரு ட்ரில்லர் மாதிரி ஒரு மிஷினை கொண்டு விட்டார் அவர். யார்? தலைமை குரு. கரெக்டாக அவங்க சொல்கிறாங்க, உனக்கு மயக்க மருந்து கொடுக்க மாட்டோம், இந்த வலியை நீ பொறுத்துக்கணும், மயக்க மருந்து கொடுத்தா நெற்றிக்கண் திறக்காதுன்றாங்க. ஸோ நம்ம நெற்றி பொட்டில் அடித்தா செத்து போயிடுவோம்னு சொல்கிறோம். இந்த நடு மையத்தில் வச்சு மிஷினை வச்சு தொலைய போடுறாங்க. அது தொலை போய் உள்ளே போய் எலும்பை கூட தொலைத்ததாக அவர் எழுதுகிறார். அந்த நேரம் வலி அதிகமாக தான் இருக்கும், அதை பொறுத்து கொண்டார் இவர். உடனே அந்த ஓட்டையில் வந்து ஒரு நல்ல மரம், அதில் வந்து நிறைய மூலிகைகளால் ஊற வச்ச ஒரு மரத்துண்டை எடுத்து அந்த இடத்துல வந்து அடைச்சிடுறாங்க. அடைச்சிட்டு மேலே வந்து இந்த மாதிரி மூலிகை மருந்துகளை வந்து பூசி விடுகிறார்கள். இது ஒரு 3 நாட்களுக்கு இது இப்படித்தான் இருக்கும். இந்த அறையை விட்டு எங்கேயும் போகக்கூடாது அப்படியே அந்த இருட்டு அறையில் அதை வைத்து விட்டு சென்று விடுகிறார்கள். இப்படி இந்த ஞானக்கண்ணை வந்து திறக்கலை இன்னும். அதை வந்து பாதி ப்ராசஸ் ஓவர். ஒரு 3 நாள் கழித்து வந்து வராங்க. வந்துட்டு அந்த கட்டையை வந்து 1 நிமிஷத்தில் உருவி எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அங்கே வந்து மருத்துவ சார்ந்த சில பொடிகளை வச்சு ஒரு கட்டையை வச்சு மூடி விட்டுறாங்க. அவ்வளோ அவங்க கதை முடிஞ்சதுப்பா, நெற்றிக்கண் திறந்து வச்சுருந்தாங்க.
இந்த நெற்றிக்கண் துறக்கிறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சொல்கிறாங்க, நீ இனிமேல் வந்து மற்றவர்களுடைய எண்ணங்களை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். உனக்கு அதீத சக்தியானது இப்பொழுது கிட்டியிருக்கிறது. அதன் மூலம் வந்து எண்ணங்கள் என்றால் சரியாக எண்ணங்களை அல்ல, அந்த குணங்களை வந்து தெரிந்து கொள்ள முடியும். ஒரு கோபமாக இருக்காருன்னா அவரை சுற்றி வந்து ஒரு வண்ணம் படியும், சிவப்பு கலரில் படியும், மஞ்சள் கலரில் வரும், க்ரீன் கலரில் இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். இப்படிலாம் வந்து நம்மளை சுற்றி ஒரு ஆரா ஃபார்மேஷன் இருக்குது. எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல் அவ்வப்போதான ஒரு ஆரா ஃபார்மேஷன் இருக்குது. அதை வைத்து வந்திருப்பவர் வந்து எந்த மாதிரி எண்ணத்துடன் நம்மை அணுகி கொண்டு இருக்கிறார் என்பதை உன்னால் வந்து எளிதாக இனி புரிந்து கொள்ள முடியும். அதற்கான பயிற்சியை தொடர்ந்து மேற்கொள்ள உனக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக போயிடும்ன்ட்டு ஒரு ஸ்படிக கல்லையும் கொடுக்குறாங்க. அந்த கல்லை வச்சு நீ ப்ராக்டிஸ் பண்ணிடுறாங்க. இது வந்து முதல்ல வந்து நம்ப முடியாதா இருந்தாலும் இவருக்கு வந்து அம்மாதிரி நடக்க தொடங்குவது வந்து பின்னால் எழுதுகிறார். சில பேரை பார்க்கும்பொழுது அவர்கள் எப்படி கோபத்தோடு இருக்காங்க, இல்லை பரிதாப உணர்வோடு இருக்காங்க, இல்லை வேதனையோடு இருக்கிறாங்க, எல்லாமே எதிராளியை பார்த்த உடனே புரியக்கூடிய அளவிற்கு இந்த நெற்றிக்கண் திறப்பானது இவருக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது இவரை குறிப்பிட்றாருங்க. இது ஆக இவருடைய 8வது வயசில் வந்து இந்த நெற்றிக்கண் திறப்பு நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறார். சின்ன பையன்தான். லாமாக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட 16 வகையான டெஸ்ட் நடக்குமா. ஒரு 6லேருந்து 8 பேர் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை செலக்ட் பண்ணி ஒரு பெரிய பெட்டி மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவர் அப்படி தான் குறிப்பிடுறார். அது உள்ளுக்குள்ளே உட்காரலாம், நிற்கலாம், நடக்கலாம். இந்த கண்டெய்னர் லாரியில் வர கண்டெய்னர் மாதிரி இருக்கக்கூடும் நினைக்கிறேன். அது உள்ள ஒவ்வொரு லாமா எக்ஸாம் எழுதுவது ஒவ்வொரு பாக்ஸில் ஒருத்தர் உள்ளே அனுப்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், சீல் வச்சு பூட்டிடுவாங்க. கொஞ்சம் பின்னாலேருந்து வெளிச்சம் மட்டும் வரும், ஒரு சின்ன ஹோல் இருக்கும், அது வழியாக குறைந்தபட்ச உணவு தரப்படும். தேநீர் மட்டும் எவ்வளோ வேணாலும் கேட்டால் கொடுப்பாங்க, கத்தணும் டீ கொடு அப்படின்னு. அங்கே உட்காந்துட்டு அவங்க வந்து கேள்வித்தாள் கொடுப்பாங்க, பதில் எழுதணும். அந்த தாளே வித்தியாசமான பேப்பர். அது அந்த திபெத்திய மாங்க் யூஸ் பண்ண தாள்கள் எல்லாம் வித்தியாசமானவை. தயாரிப்பு அவர்களே தயாரிப்பாங்க. வேறு எதுவும் கொண்டு போகக்கூடாது. எழுதுகோல் கொண்டு போகலாம், ஜபமாலை கொண்டு போகலாம். உள்ள அவங்க காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் யோசித்து எழுதணும். அதுக்கான பயிற்சிகள்லாம் ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் 2-3 நாளையே தாங்க முடியாமல் 3 நாள் இருட்டில், லைட்லாம் கிடையாது, பகலில் வர வெளியிலேருந்து வர சின்ன வெளிச்சம்தான். ஸோ ஒரு கடுமையான ஒரு டெஸ்ட் அது. 6 நாள் ரொம்ப இருக்கணும். இந்த 3ஆவது நாளே வந்து சில பேரில் தாங்க முடியாது, ஆவும் சத்தம் போடுவாங்க, அவங்கள கதவை திறந்து வெளியே அனுப்பிச்சிடுவாங்க, எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஏன்னா லாமா வாருதுன்றது வந்து மிக தலைமை அதிகாரிக்குரிய தன்மை, ஒரு ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான போஸ்ட் அது. அப்போ மனசில் வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும் அதுக்கு. அதில் சிறுவன் வந்து நம்ம லாப்சாங் ரொம்ப வந்து பாஸ் பண்ணிடுறாரு. ஒரு வாரம் கழித்து வந்து தலை லாமா அனௌன்ஸ் பண்ணுவார் ரிசல்ட்டை. அது வரைக்கும் அந்த ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கலாம். வெவ்வேறு ஊரில் வந்து மடங்கள் இருக்கும். தலைமை குரு இருக்கிறது பொட்டாலான்ற இடம். எல்லாமே மலைப்பகுதி தான், ரொம்ப குளிர்ற இடம் தான், ஹிமாலய பகுதிகள் தானே, அங்கே தான் இருப்பார் அவர். ஸோ இந்த பெட்டிக்குள்ளேருந்து இந்த பையன் வெளில வந்துடுவான். ஆக அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாஸ் ஆகிடுறார். லாமா மிங்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இதோடு நிறுத்துவதில் ஜூடோ ஃபைட்டு பண்ணணும், கராத்தே ஃபைட் பண்ணி அதில் ஜெயிக்கணும். அதுலேயும் வந்து மிக திறமையாளாக இந்த ஜெயிச்சிடுறார். அதாவது உடல் பலம் இருக்கணும். மருத்துவம் சார்ந்த பல கேள்விகள் கேட்கப்படும், என்ன மாதிரி மருத்துவங்கள்லாம் செய்யலான்னு. இதற்கு பிறகு மனம் சார்ந்த பயிற்சியானது அளிக்கப்படுகிறது. இதை கொஞ்சம் விவரமாகவே அவர் சொல்லியிருக்கிறார். இந்த மனம் வந்து இறுக்கமாக இருந்தாலே வந்து நீங்கள் வந்து எதையுமே செய்ய முடியாது. மனத்தை வந்து ஒரு தளர்வான அளவிற்கு அமைதிப்படுத்த வேண்டும் யாராக இருந்தாலும். அதுதான் மிகப்பெரிய ஒரு சன்னியாசிக்கும் மற்றவங்களுக்கு இருக்கிற வேறுபாடாக இருக்குது. அதுக்கு பயிற்சிகளாக சிலவற்றை முன்வைக்கிறார். அந்த பயிற்சி வந்து இல்லைனாக்கா நீங்கள் என்ன தியானம் பண்ணாலும் உங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்காது. ஸோ மனப்பயிற்சி வந்து தியானத்துக்கே ஒரு பயிற்சி தேவைப்படுது. மனதிற்கு ஓய்வு தேவைப்படுகிறது. மனம் சட 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 சடன்னு உள்ள சத்தம் போட்டுக்கிட்டே இருக்குது.
அதுக்கு ஓய்வு தேவை. அப்படின்னும் பொழுது ஒரு 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 டெக்னிக் சொல்கிறாங்க. செங்குத்து பாறையிலிருந்து அப்படியே கீழே விழற மாதிரி ஒரு கற்பனை, நிறைய இமேஜினேஷன்ஸை வந்து கொடுப்பாங்க. கண்ணை முடிக்குங்க, ஒரு உயரமான செங்குத்து பாறையில் இருக்கீங்க, அங்கிருந்து கீழே விழுந்துட்டீங்க, இப்போ விழுந்துக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு லெவலில் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுவாங்க. முதல்ல வந்து பதட்டமாக இருக்கும், பின்னால் அது ஒரு மிதப்பு மாதிரி மாறிவிடும் சொல்கிறார் அவர். தசை தளர்வு அடைய வேண்டும், உடல் பதட்டமானது தணிய வேண்டும். அதுக்கு வந்து ஒவ்வொரு தசையிலையும் ஒரு ஆள் உட்காந்துருக்கிறான், ஒரு லாமா உட்காந்துருக்கிறதா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு புள்ளியிலையும் ஒரு அழுத்தம் உட்காந்துருக்கிறது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, லைனில் யாரோ உட்காந்துருக்கான்னு ஒரு ஜோக் சொல்லுவாங்க. அது மாதிரி புள்ளி மேலே உட்காந்துருக்கிறான், அவனுக்கெல்லாம் விரட்டி விடுங்க. எல்லா அழுத்தங்களையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி விடுங்க. இறுதியில் வந்து சொல்கிறாரு, ஓய்வு நிலைக்கு சிரசே பிரதானம். இந்த வாய், இந்த பகுதி, முகம் எல்லாம் இறுகி போயிருக்கு, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்க. இமைகளை மென்மையாக மூடி அவற்றை கவனித்து அதை ரிலாக்ஸ் பண்ணுங்க. இது யோக நித்திர பயிற்சியில் நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். இந்த யோக நித்திரைக்காக நாங்கள் ஒரு யோகா சென்டர்னு ஒன்று உருவாக்கி கல்லூரியில், கிட்டத்தட்ட நான் அதற்கு பொறுப்பாளராக 17 ஆண்டுகள் இருந்து சரியான ஆசிரியர்களை கூட நடத்தியிருக்கிறோம். அதில் உருவாக்கப்பட்டது யோக நித்திரான்னு ஒரு சிடியை தயார் பண்ணோம். அவ்வளவு யோகா ஆசனங்களுக்கு பின்னால் வந்து கடைசியில் கொடுக்குற அது 15 நிமிடம், அது சவாசனம்னு கூட சொல்லப்பட்டது, சாந்தி ஆசனமாக மாற்றப்பட்டு அதனுடைய ரொம்ப நுணுக்கமான ஒரு பகுதி தான் யோக நித்திரை. இந்த யோக நித்திரையைத்தான் வந்து இவர் குறிப்பிடுவதாக நான் கருதுகிறேன். ஒரு ஓய்வு நிலைக்கு வந்து நம்மளை கொண்டு போயிடுது. பூனைகளெல்லாம் அப்படி தான் ஓய்வு எடுக்குமா. பூனைகள் ஓய்வெடுக்கும் முறையை தான் வந்து இவர்கள் வந்து தங்கள் பயிற்சியில் கொண்டதாக சொல்லுகிறார்கள். லாமா மிங்யார் வந்து இதில் எக்ஸ்பர்ட் போல இருக்கு. அந்த பயிற்சியை வந்து இவர் கொடுக்குறாரு. கூடுதலாக இன்னொரு விஷயம் வருது, நிறைய எண்ணங்கள் அடைத்து கொண்டு இருக்கும், எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை பார்வையிடு. நம்ம அடிக்கடி பேசுகிற விஷயந்தாங்க. அவை எந்த அளவுக்கு அற்பமானவை என்பதையும் கவனி. வெறும் நெற்றிக்கண்ணை திறந்து பிரயோஜனம் இல்லை, இந்த பயிற்சி வேணும். நெற்றிக்கண் வந்து ஒரு ஆண்டனா மாதிரி சில விஷயங்களை கவனித்து சொல்லிக் கொடுக்கும், அவ்வளோதான் அவங்கள பொறுத்த வரைக்கும். மேலும் பல எண்ணங்களை தோன்றுவதை அனுமதிக்காதே. பிளாக் பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ண மைண்டில். இந்த எண்ணங்கள்லாம் பிடிச்சுமே அதுக்குள்ளே போட்டுரு, ஒரு பெட்டிக்குள்ளே போட்டு பூட்டிடு. ஒரு சதுர வடிவமான கருப்பு வெற்றிடத்தை உருவாக்கி கற்பனையிலே எண்ணங்களை அதில் அடைத்து விடு. இப்போ எண்ணங்கள் வந்து அதில் பிடிச்சி அடைக்கணுன்றார். அப்போது வந்து எண்ணங்கள் தான் வந்து உங்களுக்கு தொல்லைகளை தருவதால் எண்ணங்களை கவனிப்பது என்பதும் மோசமான எண்ணங்களை வந்து ஒதுக்குவது என்பதற்குமான ஒரு பயிற்சி தரப்படுகிறது. இந்த பயிற்சியில் வந்து நீங்கள் வந்து ஒரு விதமான டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் த பாடியே கிடைக்கும். அவர் சொல்கிறார், இந்த டிட்டாச்மெண்ட் வந்து என்னன்னாக்கா உடலுக்கு ஏற்படுகின்ற துன்பமானது மனதை பாதிக்காது. இதை வைத்து கொண்டு தான் அவர்கள் பல்லு வலினா பல்லை பிடுங்கும் போது அந்த ஸ்டேட்டஸ் கொண்டு போயிட்டு அந்த கான்ஷியஸ்னஸை வந்து இந்த இடத்த விலைக்கு இந்த பல்லை பிடிக்கிடுவாங்க. எலும்பு உடைஞ்சு போன சில லாமாக்களுக்கு அல்லது புத்த பிட்சுகளுக்கு இந்த எலும்பு அப்படி உடச்சி அதை வந்து கட்டு போடுவாங்க. அனஸ்தீஷியாலாம், லோக்கல் அனஸ்தீஷியாலாம் இன்றைக்கி தான் கொடுக்குறோம். அவர்கள் அதெல்லாம் பயன்படுத்துறதில்ல. இந்த நான் சொன்னேன் இல்லையா, இதை பயன்படுத்தி இந்த ஒரு யோக நிலையை பயன்படுத்தி மனோநிலையை, மன தளர்வு நிலையை பயன்படுத்தி எல்லா வலியிலிருந்து விலகி நிற்க முடியும்னு சொல்கிறாங்க. நண்பர்களே, இதை மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிற இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கிறோம். நாங்கள் யோக நித்திரை மூலமாக சில இந்த இஎன்டி சர்ஜன் இங்கே மூக்கு எலும்பு வளைஞ்சு போச்சுன்னா சரிப்படுவாங்க. அதுக்கு லோக்கல் அனஸ்தீஷியா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம 4 பேருக்கு யோக நித்திரைக்கு அவர்களை அழைத்து சென்று வைத்து அரை மணி நேரத்திலே அந்த சின்ன மைனர் ஆப்ரேஷனை டாக்டர்ஸோடு வச்சு பண்ணியிருக்கிறோம்.
இது இந்து பத்திரிகைகள் போன்றதில் வந்தது, ஆராய்ச்சி இதழ்களில் வந்திருக்கு. அந்த கான்ஷியஸ்னஸை வந்து நீங்கள் ஒதுக்கி வைக்க முடியும். ரொம்ப பெரிய அளவில் உதாரணமாக பகவான் ரமணரை சொல்லலாம். அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை நடக்கும்போது அவர் வந்து அனஸ்தீசியா வேண்டாம்ட்டு அந்த வலியை வந்து ஒதுக்கி விட்டு அந்த கான்ஷியஸ்னஸ் அதிலிருந்து விலகிட்டான்னு நம்ம படிச்சிருப்போம். இது சாத்தியம் உண்டு என்பதற்கான குறிப்பு சொல்கிறார். ஸோ யோக நிதிரை மூலமாக நீங்கள் அந்த மாதிரியான ஒரு செமியான ஒரு மயக்க நிலைக்கு போக முடியும் சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்த ஜூடோ ஃபைட்டு வந்து பண்ணி அது வேறு களத்தில் இறங்கி ஆகணும். இந்த மாதிரி மனப்பயிற்சிகளை செய்யணும் அந்த புத்த பிட்சு. பிறகு இந்த ஃபைட்டிங் பண்ணும்பொழுது இஷ்டத்தை போய் அடிச்சிட முடியாது. புத்தருடைய அந்த 8-fold path, அந்த 4 noble truth 8-fold path தான் அவருடைய முக்கியம். அந்த 8 பாதைகளை ஒப்பி வச்சு மனனம் பண்ணணும், சொல்லிகிட்டே இருக்கணும். அது என்னக்க சரியான சிந்தனை, சரியான வாழ்க்கை, நாங்கள் வந்து எல்லாமே ஒழுங்காக தான் இருப்போன்றதை வந்து சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். அதை சொல்லணும் அவங்க. அதெல்லாம் சொல்லிவிட்டு ஒழுங்குமுறையை மீறி ஒருத்தர் நடக்கிறான் வச்சுங்க, சண்டை போடும்போது குறுக்கு வழி போய் அடிச்சிடுறது, ரத்தம் வரவழைச்சிடுறது, ஒரு வன்மத்தை காட்டி விடுவது, இது எல்லாமே நடக்கும்ன்றார் அவர். புத்த பிட்சுவில் எல்லாரும் வந்து புத்தர்கள் இல்லை, எல்லாரும் வந்து புத்தராக முயற்சி செய்கின்றவர்கள், அவ்வளோதான். எல்லா சன்னியாசிகளும் அப்படி தான், ஒரு உன்னதமான மனோநிலையை அடைவதற்காக முயற்சி எடுப்பவர்கள், அவ்வளோதான். அந்த பாதை அவர்களுக்கு. அதனால் அவங்க காவி துணி போட்டிருக்காங்க, அவங்க வந்து பெரிய மடத்தினுடைய அதிபதியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்களாம் உத்தமமானவர் அப்படி இல்லை. அது ஒரு பாதையில் பயணத்தை மேற்கொண்டு இருப்பவர்களுக்கான அடையாளம், அவ்வளோதான். அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி விதிமீறலுக்கு உட்பட்டு சில புத்த பிட்சுக்கள் வந்து அந்த ஜூடோவில் பிஹேவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து தலைமை குருக்கள் வந்து கடுமையான தண்டனை கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, அந்த தலை வாசல் இருக்குது பார்த்தீங்களா, பெரிய வாசல், அதில் வந்து கீழே படுத்துடணும். அவர் மேலே எல்லோரும் கால் பதிச்சு போவாங்க. அதாவது ஒரு அவமானப்படுத்துவது மட்டுமில்லை, இனிமேல் வந்து இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி வாழ்நாள் முழுவதும் வந்து அது மைண்டில் இருக்கும். அன்றைக்கி ஆகாரம் கிடையாது, தண்ணீர் அளிக்க மாட்டார்கள். ஸோ இது ஒரு பெரிய ஒரு அவமானமாக அவர்கள் கருதக்கூடும். இதுதான் வந்து அவரை திருப்பி மேம்படுத்தணும் அவங்க நம்புகிறாங்க. அப்போ கடுமையான செயல்பாடுகள் இருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். மீண்டும் ஒன்று ஞாபகப்படுத்துகிறேன், இதெல்லாம் கற்பனையாக இருக்கலாம் என்ற செய்திகளும் உண்டு. லாமாகிட்டே கேட்டாங்க, தற்போதைய தலை லாமாவோட கேட்டபொழுது, நாங்கள் எங்கள் ரெக்கார்டில் லாப்சாங் ரம்பான் யார் இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு அவரும் கூட ஒரு நாகரிகமான நாசுக்காக மறுத்து விட்டார். இப்படி பல டெஸ்டெல்லாம் வந்து கடந்து இளம் லாப்சாங் ரம்பா கடைசியில் வந்து தேர்ச்சி அடைந்து விடுகிறார். தேர்வு செய்யப்பட்டவர்களை தனித்தனியாக தலைலாமா வரவழைத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த அவங்க ரெட் கலரு மஞ்சள் கலர்லாம் வந்து பட்டு துணிகள் வைத்திருப்பாங்க, அதெல்லாம் போர்த்தி அவர்களுக்கு வந்து மரியாதை செய்து இன்று முதல் நீ லாமா ஆகிவிட்டாய் என்று தெரிவிப்பார். அதே போல் தான் சிறுவன், இவன் ஜஸ்ட் 8 years old. இவருக்கு வந்து தலையில் இதை போட்டு அவர் வந்து ரொம்ப அருமை தம்பி, நீ வந்து நீலேருந்து லாமாவாக மாறுகிறார். ஆனால் அவருடைய குருநாதர் என்ன சொல்கிறாரு, இவருக்கு பயிற்சி விட்டவர், இவன் 8 வயசு தான் ஆகுது, 16 வயதுக்கு பிறகு நம்ம வந்து இன்னொரு டெஸ்ட்டு வச்சு எடுத்துக்கிடுவோம். இப்போதைக்கு வந்து ஜூனியர் லாமாவாக இருக்கட்டும், உள்ள ஆக்சஸுக்கெல்லாம் அவருக்கு மரியாதை உண்டு, பிறர் அவரை மரியாதை செய்வாங்க. ஆனால் வந்து அவர் முழு லாமாவாக நம்ம பெயர்க்க வேண்டாம். 16 வயதில் வந்து அவர் மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை மறுபடியும் ஒரு டெஸ்ட் நடத்தி அவரை லாமாவாக மாற்றிக்கலாம் சொல்லிடுறாரு. அந்த வகையில் இவர் வந்து ஒரு ஜூனியர் அளவில் வந்து அங்கீகரிக்கப்படுகிறார். லாப்சாங் ரம்பா மருத்துவ லாமாவாக இருந்ததால் மூலிகை சேகரிப்பு என்பது வந்து முக்கியமான பணியாக அவருக்கு கருதப்பட்டது. கிட்டத்தட்ட ஒரு 200 பிக்குகளை வந்து ட்ரைனிங்க்கு அனுப்புவாங்க. மூலிகையை வந்து சேகரிக்கணும். அந்த பனிமலை தொடர்களில் வந்து ரொம்ப வித்தியாசமான மூலிகைகள்லாம் வந்து கிடைக்கும் போல இருக்குது. ஒரு 200 பேர் கொண்ட குழாமை வந்து அனுப்புகிறாங்க.
இப்படி அவங்க இவர் வந்து லாமா, அதனால் வெள்ளை குதிரையில் போவார். இவர் குதிரை பழக்கம் இருக்குது. அவங்கெல்லாம் கோவேறு கழுதையில் வருவாங்க. அதை வந்து செய்யும்பொழுது பல நாட்கள் வந்து பயணம் செய்து போக வேண்டிய ஒரு வேலை கொடுக்குறாங்க. பழங்காலத்து அந்த ஒரு ட்ரா யோர்பா அப்படின்ற ஒரு மடம் இருக்குதான், அதை சுற்றி தான் அந்த மூலிகைகளை எடுக்க போகணும். அது மலை, இதுவே இருக்கிறதே மலை. இங்கிருந்து அந்த கடும் குளிரில் வந்து அவங்க பயணப்பட்டு ஊராக போகணும். போய் அதை கலெக்ட் பண்ணிட்டு வரணும். அது சாதாரண ஜாப் இல்லை. அது இருந்தாலும் அதை வந்து இவர் செய்ய தொடங்குகிறார். அங்கே ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அங்கே வந்து பறக்கிற என்ன சொல்கிறது பட்டம் தயார் செய்கிறாங்க. இந்த மனிதர்கள் பறக்கிற மாதிரியான பட்டங்கள் வந்து தயார் செய்து, ராட்சத பட்டங்கள் காற்றாடிகள் செய்து, அது உள்ள சின்ன கூடு மாதிரி கூடுக்குள்ளே உட்காந்துக்கிறணும், இல்லை நின்றுக்கிறணும். அது மேலே 100 அடி 200 அடி 300 அடி நல்லா யோசிச்சு பாருங்கள். இமயமலை பிளவுகளுக்கு நடுவில் பறந்து போகுது. அது ஒரு சால சிறந்த அனுபவமாக இந்த பிட்சுக்களுக்கு அமையும்னு அவங்க கருதுகிறார்கள். அந்த மாதிரி ஆலய தூக்குற பட்டங்கள்லாம் அவங்க தயாரிக்கிற எக்ஸ்பர்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ ஆர்வத்தோடு இவன் என்ன பண்ணுறான், லாப்சாங் ரம்பா என்ற இளைஞர் அங்கே போய் விடுகிறார். எப்படி நம்ம பரப்போன்னு அங்கே நிறைய மூலிகைகளை வந்து கலெக்ட் பண்ண தொடங்குகிறாங்க. இந்த மூலிகைகள்னால என்ன பிணிகள் தீரும்னு ஒரு பட்டியல் கொடுக்குறாரு. வழக்கப்படி தான் அது என்னென்ன வியாதிகள் இருக்கோ எல்லா வியாதிகளுக்குமே மூலிகைகள் இருப்பதாக சொல்கிறாங்க. அது பிளட் ப்ரெஷராக இருக்கட்டும், இல்லை சுகராக இருக்கட்டும், இல்லை சிறுநீரக கோளாறாக இருக்கட்டும், இல்லை கர்ப்ப பெண்களுக்கான பிரச்சனையாக இருக்கட்டும், நரம்பு தளர்ச்சியாக இருக்கட்டும், இப்படி எல்லா வியாதியும் சொல்லி பாருங்களேன். எல்லாத்துக்குமான மூலிகைகளும் வந்து அங்கே அற்புத மூலிகைகள் அங்கே கிடைக்கும். அந்த மூலிகைகளை கொண்டு வந்து இவங்க வந்து மக்களுக்கு கொடுப்பது, மருத்துவம் பார்ப்பது, பிட்சுக்களுக்கு கொடுப்பது என்பது ஒரு பழக்கமாக இருக்குது. அதனால் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து இந்த மாதிரி போயிட்டு பல ஊர்களுக்கு போய் இந்த மூலிகைகளை எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அவங்க அதை வந்து மருந்தாக மாற்றி கொடுப்பது வழக்கம் போல் இருக்கிறது. இந்த இடத்துல காலை வேளையில் மூலிகை, மாலையில் வந்து பட்டம் பறக்கலாம் என்ற ஒரு நெரேஷன் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பார். மிக பெரிய ஒரு பட்டம் மாதிரி ஒரு மூங்கில் கம்பெல்லாம் வச்சு செஞ்சு ஒரு மலையினுடைய முகட்டிலிருந்து இன்னொரு மலை பக்கத்தில் இருக்குது. 2 கோபுரங்கள் மாதிரி வச்சுக்கங்களேன். அந்த திபேத்திய மலைகளுடைய மேலே போய் நிற்கணும். அதில் வந்து உங்களை பட்டு துணிகளை போட்டு உங்களை நல்லா கட்டிடுவாங்க. உள்ளே உட்காந்துக்கணும். அப்படியே ஓடி போய் ஜம்ப் பண்ணிடணும் அந்த பள்ளத்தில். அந்த பள்ளத்தாக்கு வந்து அது பாட்டுக்கு இருக்கும். கீழே 500 அடி 1000 அடி இருக்கும். அதில் காற்று தான் வந்து ஒரே ஒரு சக்தி. அங்கே நம்ம ஒரே ஆற்றல் நம்ம தூக்கி போகிறது. அதனால் என்ன பண்ணுவாங்கனாக்கா, வாயு பகவானுக்கு ஒரு கடிதம் எழுதுவாங்க. ஐயா, உங்களுடைய பிரதேசத்தில் நாங்கள் வந்து உள்ளே நுழைய போகிறோம், அருள் புரியுங்க, எங்கள் கவுத்து விட்றாதீங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணி ஒரு கல்லில் சுருட்டி அது தூக்கி போடுவாங்களாம். வாயு பகவான் பிடிச்சிக்கிட்டான்னு அவர் அதை படிப்பார்னு நினைக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மோசமான நக்கலில் வந்து லாப்சாங் ரம்பா சொல்கிறாருங்க. அதை என்ன அது ஜம்ப் பண்ணுவாங்க. ஜம்ப் பண்ணால் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும் அந்த பட்டம். மேலே 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 அந்த பட்டத்தில் வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே விட்டுற மாட்டாங்க. அதுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறு ஒன்று கட்டி இவங்க கண்ட்ரோலில் வச்சுருப்பாங்க. அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு 2-3 பிட்சுக்கள் கீழே இருப்பாங்க. வலது பக்கம் இடது பக்கம்லாம் அதை இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இதில் வந்து துணிச்சலாக போக முடியுமான்னு அவர் பார்க்குறாரு. சில பிட்சுக்கள் வந்து சரியான முறையில் அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் தடுமாறி அப்படியே கீழே மலைப்பகுதியில் கீழே விழுந்து பூமா தேவிக்கு இரையாக இருக்கிறார்கள்னு அவர் குறிப்பிட்டார். செத்து போயிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பயமும் உண்டு. இருந்தாலும் நம்ம இளைஞர் லாப்சாங் ரம்பா அதில் வந்து பறந்து சாதனை செய்கிறார். அது இன்னும் கூட எப்படி இம்ப்ரோவைஸ் பண்ணலாம், அது இன்னும் கூட எப்படி டெக்னிக்கலாக மாற்றலான்ற ஐடியாவை அந்த பட்டம் செய்கிற துறவிக்கு சொல்லிக் சொல்கிறாரு. அந்த யோசனையை வச்சு அவரும் என்ன செய்கிறாரு, ஆர்வத்தோடு செய்து மறுநாளும் இவர் அதை பறக்க விட்டு பார்க்குறாங்க. நிறைய ரிஸ்கெல்லாம் எடுக்கிறாங்க. மிக சிறப்பான ஒரு விஷயமாக இவர் வாழ்க்கையில் இது அமைகிறது. ஸோ மேலே போக போக முதல்ல அச்சம் இருந்த எனக்கு மேலே போக போக வேறு விதமான உணர்வுகள் தோன்றிவிட்டன. அந்த இடத்துல சொல்கிறாரு, நாங்கள் வந்து பௌத்தராகி நாங்கள் வந்து மறுபிறப்பை நம்புபவர்கள்ன்றார். அந்த பௌத்தர்கள் வந்து மறுபிறவியை நம்புகிறாங்க, ஆத்மாவை நம்புகிறாங்க, இந்து மதத்தினுடைய எல்லா கொள்கைகளையும் வினைகளையும் நம்புகிறாங்க. அந்த பூமிக்கு எதுக்குடா வந்தீங்கன்னு கேட்டாக்க, படிப்பினைகள் கற்பதற்காகத்தான் ஆன்மாக்கள் வருகின்றன. இங்கே வந்து பாடசாலை மாதிரி இங்கே அமுச்சு விட்ருவாங்க. நல்லது கெட்டதெல்லாம் கற்றுக்கிட்டு மறுபடியும் வெளியேறி போகலாம். வெளியேறி போகும்போது ஒரு நல்ல நினைவுகளை ஒரு அடையாள சின்னமாக எடுத்து செல்ல வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி அவர் சொல்கிறார். அதெல்லாம் வந்து நினைவுகளை எங்கே கேரி பண்ணுறது தெரியல எனக்கு.
இது சொல்லும்போது ஒரு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு மேட்டர் ஒன்று இருக்குது. இந்த சிறுவர்கள் உள்ளே வரும்பொழுது, மடத்துக்குள்ளே வரும்பொழுது, முற்பிறவியில் அவர்கள் என்னவாக ஏதாவது ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்களாம். பூர்வ ஜென்மத்தில் என்னவாக இருந்தாலும் ஒரு டெஸ்ட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு பூர்வாங்கத்தை டெஸ்ட் பண்ணுறது. இது வந்து எல்லா மடங்கள்லேயுமே இது உண்டுங்க. அப்படி பார்க்கும்பொழுது இவர் வந்து ஜாதகத்தை வச்சு கணிப்பாங்க, இவன் போன ஜென்மத்தை இதுவாக இருந்தான். அப்போ உடலில் இருக்கக்கூடிய முதல்ல அந்த பாடியை செக் பண்ணுவாங்க, உடல் ஏதாவது குறியீடு இருக்கிறதா அப்படின்னு பார்ப்பாங்களாம். பூர்வ ஜென்மத்தினுடைய குறியீடு இருக்குமா உடலில், அதை பௌத்தர்கள் நம்புகிறாங்க. எல்லாருக்கும் இருக்காது, சிலருக்கு தான் இருக்கும். அந்த குறியீடுகளை வைத்து வந்து அந்த முற்பிறவியில் என்னவா இருந்தான்னு கண்டுபிடிப்பாங்க. அதான் அந்த ஊர்லேயே பிறந்திருப்பார் இருக்கும். இன்னொன்று, முற்பிறவியில் பயன்படுத்திய சில பொருள்களை எல்லாம் வச்சுருப்பாங்களாம். இவங்க தான் வந்து நெற்றிக்கண்ணு, இன்னும் பல்வேறு மனோவசிய சக்திகள், இன்னும் முற்காலம் வருகின்ற திறமையெல்லாம் பெற்றவர்கள். அதனால இவன் போன ஜென்மத்தில் என்ன பயன்படுத்திப்பான், சில பொருட்களை வைத்து அந்த பொருள்களை அவன் முன்னால் காட்டுவாங்களாம். அந்த பொருளை அவன் அடையாளம் கண்டுபிடித்து விட்டான் என்றால் அவன் போகிற ஜென்மத்தினுடைய நினைவு அவனுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் கண்டறிய முடியுன்றாங்க. கிட்டத்தட்ட 30 பொருள்களை வைத்துட்டு அதில் வந்து அந்த குழந்தைய வந்து தேர்வு செய்ய சொல்லுவாங்க. அது வந்து சரியாக தேர்வு செய்யல, ஃபெயில் ஆகிடுச்சுனாக்கா அதை அப்படியே ட்ராப் பண்ணுவாங்க. ஒருவேளை அதால் வந்து முற்பிறவியை அடையாளம் காண முடிந்தால் அவனுக்கு வந்து ஸ்பெஷல் கவனத்தோட அந்த பூர்வ ஜென்ம வாசனையோடு அவன் வளர்க்கப்படுவான். மற்றும் ஒரு முக்கியமான நிகழ்வு புத்த பிட்சுக்களுக்கிடையே நடைபெறுகிறது. நான் சொன்னேன் இல்லைங்களே, அந்த பட்டத்தில் ஏறி போனவர் கீழே விழுந்து இறந்துட்டார்னு. அந்த மாதிரி இறந்து போன பிட்சுவுக்காக, அவர் லாமா இல்லை, பிட்சு தான் அவர். அவரை வந்து அவருடைய ஆத்ம சாந்திக்காக இவங்க வந்து இந்த பார்டோ டோடல் இந்த புத்தகத்தை வந்து வாசிக்கிறாங்க. ஏற்கனவே புக் ஆஃப் த டெட்டு நம்ம வந்து ஒரு காணொலியே பண்ணியிருக்கிறோம், அதை எப்படி செய்கிறாங்கன்னு. அந்த உடலை விட்டு பிரிகின்ற இந்த ஆவியானது வந்து அலக்கழிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார் ஒரு கட்டத்தில். அது அலையும், அது எங்கே போகிறதுன்னு தெரியாது அதுக்கு. அதனால் என்ன பண்ணுவானாக்க, இந்த புத்த லாமாக்கள் வந்து அது வழிகாட்டுதல்களை கொடுப்பார்கள். அதற்கான டெக்ஸ்ட் இருக்குது, அதற்கான சில சப்த ஒலிகளானது எழுப்பப்படுவாங்க. அந்த மாதிரியான இசை கருவிகளை கொண்டு சில சப்தங்களை எழுப்புவார்கள். இவர் என்ன சொல்கிறாரு, அந்த சப்தங்கள் எல்லாம் சாதாரண சப்தங்கள் அல்ல, அது வந்து உடல் உயிர் சார்ந்த ஒலிகளை நாங்கள் எழுப்ப வல்லவர்கள். இந்த சப்தத்தின் மூலமாகவே நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுவோம் அப்படின்ட்டாரு. அந்த ஆன்மாவிற்கான சொல்லக்கூடிய விஷயம் ஒன்றும் இல்லை, நீ இப்போதைக்கு இதை உடலை விட்டு பிரிஞ்சிட்ட, வருத்தப்படாத, உனக்கான பாதை இருக்கிறது, அந்த பாதையில் நீ போகலாம் அப்படின்னு சொல்கிறார். அது இறப்பே பிறப்பு என்று அதை சொல்கிறார். இந்த இறப்பு என்பது பிறப்பை போன்றது. உன்னை விடுதலை செய்யக்கூடிய எங்கள் போதனைகளை ஏற்றுக்கொள். மரணம் என்பது இல்லை, அலையும் ஆவியே. முடிவற்ற வாழ்வு மட்டுமே உள்ளது. இறப்பே பிறப்பு. விடுதலை அடைந்து புது வாழ்வு பெறுவதற்காக உம்மை நாம் அழைக்கிறோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் லிங்க் இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த ஆவி பிரிந்து போகிறது பார்த்திங்களா, ஊதுபத்தி போன்ற ஒரு மெல்லிய ஆவியாக பிரிந்து அது போவதை நாங்கள் காணுவோம். யார்? லாமாக்கள். அந்த சக்தி எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறாரு. ஒரு வெள்ளி கம்பி போல் ஒன்றானது கனெக்ட் ஆகிருக்குது புற உலகத்தோட. அந்த கம்பி கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிடும். இந்த நல்வழி காட்டுதல் வந்து 3 நாட்களுக்கு இறந்து விட்டாருன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு அந்த இறந்தவர்கள் வீட்டில் வந்து அந்த வழிகாட்டுதல்களை அந்த ஆவிக்கு செய்வார்கள். அது நம்ம எல்லா இதுலேயும் வெவ்வேறு பாணியில் இருக்கும் அது. அதனால் வந்து அதுக்கு வந்து அந்த ஆவியே அதுக்கு ஒரு கவுன்சிலிங் மாதிரி, ஆவிக்குரிய கவுன்சிலிங் இவங்க கொடுக்குறாங்க. ஆவியை கைப்பிடிச்சி கூப்பிட்டு போய் அதை வேறு பாதையில் விட்டுட்டு நீ போய் மேலிடத்துக்கு சேரு, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் அப்படின்றது தான் அதனுடைய அடிப்படையான விஷயமாக அந்த தோர்டோ நூலில் சொல்லியிருக்கிறாங்க. அங்கே திருப்பி பௌத்தத்தினுடைய அந்த சாரம் வந்து மறுபிறப்பை பற்றி உத்தரவாதப்படுத்துவது வந்து நம்ம இங்கே பார்க்குறோம். அந்த ஆவி வந்து சில ஆவிகள் வந்து மீடியாக்கள் மூலமாக பேசுதுன்னு கூட அவர் சொல்கிறாருங்க. அவர்
நிறைய சம்பவங்களை வந்து விளக்கிக்கிட்டே போகிறார் அந்த புக்கில். அதெல்லாம் சொன்னாக்கா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஃபேண்டஸியாக இருக்கும். புராண கதாபாத்திரங்கள் வந்து ஒரு 10 அடி 12 அடிக்கு செஞ்சுருவாங்க. அது உள்ள லாமாக்கள் புத்த பிட்சுகள் பூந்துக்கிட்டு நடந்து போவாங்க. நம்ம ஊரில் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? அதை தூக்கிக்கிட்டு நடக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஜாகிரதையாக நடக்கலாம், தடுக்கி விழுந்துருவாங்களாம். அப்படி வந்து இவர்கிட்டையும் வந்து அந்த மாதிரியான வேலையில் ஒரு நாள் இவர் செய்கிறார். புத்தருடைய உருவத்தை சுமந்துக்கிட்டு இவர் நடந்து போகிறார். இவர் ரொம்ப சிரமப்பட்டு அந்த தெருக்களில் ஊர்வலம் போகணும், மக்கள்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைவார்கள். ஒரு முறை வந்து இந்த சூறாவளி நிறையா அடிக்கும் போது அந்த கூரையை ரிப்பேர் செய்யும்பொழுது கூரையெல்லாம் தூக்கி எரிஞ்சிடுமா சூறாவளி வந்துடுச்சுனாக்கா அந்த ஊரில். அப்போது இவரையும் தூக்கி எரிந்து விடுகிறது ஒரு முறை ரிப்பேர் பண்ண போனவரை. அப்போ வந்து ரொம்ப கடுமையாக பாதிக்கப்பட்டு அவ்வளோதான் இறந்துட்டான்னு பார்க்கும்போது உயிர்ப்பித்து விடுகிறார். அப்போ லாமா ஒருத்தர் சொல்கிறார், உன்னுடைய விதிப்படி வந்து நீ இன்றைக்கி இறந்துருக்கணும், ஆனால் வந்து ஜாதகத்தில் உனக்கு ஜோசியத்தில் வந்து ஜோசியப்படி இறந்துருக்கணும், ஆனால் உனக்கு வந்து ஒரு 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 ஏதோ ஒரு லீவரேஜ் கிடச்சி நீ மீண்டும் உயிர்த்து வந்திருக்கிறாய். இது ஆச்சரியமான விஷயந்தான். இன்னும் சில காலம் வந்து இந்த நட்சத்திர நகர்வுனால் மாற்றப்பட்டிருக்கிறது, இன்னும் சில காலம் வாழ்வாய் அப்படின்னு சொல்கிறார். இப்படிப்பட்ட இவருக்கு வந்து எப்படி காலங்கள் போகுது. இவங்க அந்த மூலிகையெல்லாம் போய் கொண்டு வந்தாங்க இல்லைங்களா? இவங்க அப்பா வந்து அதிகாரி தான், அப்பா அம்மாலாம் ஊரில் தான் இருக்காங்க. ஆனால் பிட்சுவாக மாறின ஏற்பாடு அம்மா அப்பாலாம் கிடையாது. அந்த 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 வாழ்க்கையை மறந்துடணும், அவங்க வேறு வாழ்க்கைக்கு வந்துடுறாங்க. அதனால் அங்கே போவதில்லை. ஆனால் இவருடைய தலைமை குரு என்ன சொல்கிறாரு, கையில் ஒரு பையில் வந்து மூலிகைகள்லாம் போட்டு இதை கொண்டு போய் உங்கள் அம்மாவுக்கு போய் கொடுத்துட்டு வா, உன்னை வந்து ஒரு வேலையாளாக தான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்துகிட்டு அங்கே போகிறார். இவர் வரான்னு தெரிஞ்சவொடனே லாமா வராருன்னா நல்லா மரியாதை செய்வாங்க. அங்கே இவர் வருவதற்கான மரியாதைகள்லாம் செய்யப்பட்டு அம்மா வந்து பையன் வரான்னு பார்க்குறாங்க. என்னப்பா எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. நான் வந்து இங்கே ஒரு பணியாளாகத்தான் வந்திருக்கேன், மெசஞ்சராக வந்திருக்கேன், இதை கொடுத்துட்டு போயிட்டு வரேன்றாரு. அந்த சமயம் பார்த்து நிறைய பெண்கள் திரண்டு நிற்கிறாங்க அங்கே. அவருக்கு இது வரைக்கும் பெண்களையே அவர் பார்த்ததில்லை, பிட்சுவாக இருந்துட்டார். நிறைய பெண்கள்லாம் வாசனை திரவியங்கள்லாம் போட்டுட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு பட்டாடைகள் உறுத்தி, ஏன்னா லாமா வந்திருக்கிறாருன்றக்காக அவங்க நிற்கிறாங்க. ஆனால் இஸ் எ வெரி யங் லாமா இல்லையா? ஏன்னா ஒரு 14-15 வயசு இருக்கும். அப்போ தான் அடலசன்ட் வேறு இவருக்கு அப்படியே நர்வஸ் ஆகிப்போச்சு. யசோ இவருடைய தங்கை வந்து நின்று அண்ணா என்னை தெரியலையான்னு கேட்கும்போது அவருக்கு வந்து உண்மையிலே தெரியல, அவள் அப்படி வளர்ந்து நிற்கிறாள். அவங்க மொத்தத்தில் வந்து இவர் அப்படியே யாரையுமே பார்க்க முடியல இவரால். அந்த பையை கொடுத்து இல்லை நான் போகணும் எனக்கு வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுறாரு. வீட்டை விட்டே ஓடி வந்துடுறாரு. அப்புறம் இவரை கேட்கும்போது பின்னால் சொல்கிறாரு, அந்த பெண்கள் எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது. எல்லோரும் முகத்தில் ஏதோ சாயம்லாம் பூச்சிருக்கிறாங்க, அப்படியே நேச்சுரலாக யாரும் இல்லை, ஃபுல்லாக சாயம் பூச்சிருக்காங்க, பவுட்ரு பூச்சிருக்கிறாங்க, அப்புறம் ஏதோ கண்ணுலலாம் ஏதோ தீட்டி வச்சுருக்கிறாங்க. பார்க்கறதுக்கே எனக்கு பயமாக இருந்தது, அதிர்ச்சியாக இருந்தது. ஆகினால நான் ஓடி வந்துட்டேன், இனிமேல் நான் திருப்பி அவங்கள பார்க்காம இருக்க வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர். இப்போ அம்மாவை பார்க்க போன பையனுடைய கதி வந்து இப்படியாக ஆகியிருப்பதையும் வந்து அங்கே குறிப்பிடுகிறார் அவர். இப்படி இது இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க. தங்கம் வந்து அங்கே நிறைய கிடைக்கும் எங்கள் ஊரில். ஆனால் அந்த தங்கத்தை வந்து நாங்கள் புனிதமான விஷயத்துக்கு மட்டும் தான் பயன்படுத்துவோன்றாரு. அம்மாதிரியாக எங்கெல்லாம் படுத்துவோன்னாக்க அந்த புத்தர் சிலைகள்லாம் தங்கத்தில் செய்வாங்க. அப்புறம் அந்த பூஜை பாத்திரங்கள், அதற்குரிய மணிகள் இதெல்லாம் தங்கத்தில் செய்வாங்க. எதெல்லாம் புனிதமான வஸ்துக்களோ அதெல்லாம் வந்து தங்கத்தினால் செய்யப்படும். தங்கத்தை நாங்கள் பெரிய அளவிற்கு வந்து ஒரு சொத்தாக கொண்டாடுவதில்லை அப்படின்னு சொல்கிறார் இவர். இந்த தருணத்தில் சீனாலேருந்து சில பேர் வந்து வராங்க இங்கே தூதர்கள். இவர் தானே தலை லாமா தானே தலைமை, அவர் தானே அதிகாரி, பிரதம மந்திரி மாதிரி. அவரை வந்து சந்திப்பதற்காக வந்து டிப்ளமேட்ஸ் வராங்க. யாரோ ஒருத்தர் தான் வரான்னு நினைக்கிறேன். அப்போது இந்த தலை லாமா என்ன சொல்கிறாரு, இவரை கூப்பிட்டு வர சொல்கிறாங்க, லாப்சாங்கை வந்து கூப்பிட்டு வர சொல்கிறாங்க. எதுக்குனாக்க நீ வந்து ஸ்க்ரீன் பக்கத்தில் ஒளிஞ்சிக்க, அந்த ஆள் வந்து எந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறான், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நீ கணித்து சொல். ஏன்னா அவனுக்கு 3வது வெற்றிக்கண் இருக்குது, அதை பயன்படுத்தணும்னு சொல்கிறார். இவருக்கு வந்து தலை லாமாவை வந்து இப்படி சொல்கிறது வந்து பிடிக்கல இவருக்கு. ஏனென்றால் ஒரு பெரிய ஞானியாக இருக்கிறவர் வந்து அவங்களே எடை போட்டுக்க முடியும், இதுக்காக நம்மளை வந்து செய்கிறாங்களேன்னு வருத்தப்பட்டு அந்த பதிவையும் கூட ஒரு பண்ணுறாரு வச்சுங்களேன். இப்படியாக அதை வந்தவர் வந்து ஒரு டிப்ளமேட்டாக இருக்கார், வயசானவராக இருக்கார், வேறு கதி இல்லாமல் இந்த வேலைக்கு வந்தவராக இருக்காருன்னு இவர் அப்புறம் பார்த்து சொல்கிறார், அந்த நல்ல மனுஷன் தான் அப்படின்னு. இப்படிலாம் வந்து நிறைய இன்னொரு முறையும் வந்து இதே மாதிரியே வந்து சில சீனத்துலேருந்து வர்றாங்க.
அப்போ இவரை கூப்பிட்டு வந்து கணிக்க சொல்லுகிறார்கள். அவர் இந்த நீல வண்ணம், பச்சை வண்ணம், சிவப்பு வண்ணம்லாம் அவங்கள சுற்றி வரதெல்லாம் வச்சு வந்து பின்னால் வந்து இவர் வந்து தலைலாமாக்கு வேறு வழி இல்லாமல் இவர் தெரிவிக்கிறார். பல சமயங்களில் வெளில இருக்கிறவங்க ஆளை பார்க்கும்போதே எப்படிப்பட்ட குணங்களை அவர் கொண்டிருக்கிறார்ன்றது இவரால் வந்து தெரிஞ்சிக்க முடியுன்றதையும் அவர் தெரிவிக்கிறாருங்க. குருநாதர் லாங் மியர் இவரை அழைச்சிக்கிட்டு ஒரு மிக உயர்ந்த பனிமலைக்கு அழைச்சிட்டு போகிறார். அங்கே போய் மூலிகை திரட்டலாவான்னு சொல்கிறாரு. சொர்க்கம் நரகம்னா எங்களுக்கு வந்து என்னன்னாக்க எக்ஸ்ட்ரீம் கோல்டு தான் நரகம், வெப்பம் வந்தாக்க சொர்க்கம். இப்படி தான் வந்து பழகியிருக்கிறோம். ஒரு பெரிய நரகத்துக்குள்ளே நான் போகும்படி ஆகி போயிடுச்சு. அந்த கோல்டு தாங்க முடியாத ஒரு மாதிரி ஃப்ரீசிங் கோல்டு. அது அந்த கோல்டுக்குள்ளே மலையேற்றம் சுமை தூக்கிக்கிட்டு போகிறாங்க எல்லாம் அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி மேலே போகிறாங்க. உறைபனி இருக்கின்ற ஒரு காலம் அது. எங்கே பார்த்தாலும் மூடு பனியாக இருக்கிறது, மிஸ்ட்டு வேறு இருக்குது. அதாவது இந்த நரகத்துக்குள்ளே போகும்படி ஆகிடுச்சு. நடுக்கம் தாங்க முடியலன்றார். ஐயோ எல்லாம் அவ்வளோதான், மொத்தமாக இறந்துருவோன்னு நினச்சாங்க. அந்த ஒரு கடுமையான கடுங்குளிரில் வந்து அவங்க போகிறாங்க. ரொம்ப தூரம் போகும்போது அங்கே ஒரு விஷயத்தை பார்க்குறாரு. அவர் பனி மனிதர்களை பார்க்குறாரு. அங்கே அடிக்கடி சொல்லுவாங்க ஏடின்னு சொல்லக்கூடிய பனி மனிதர்களில் அது ஒரு விலங்கு மாதிரியான நெற்றி இருக்காதா, அது சில டிஸ்கிரிப்ஷன்ஸ் கொடுக்குறாரு அவர். பூனை குரல், தலை சாய்ந்திருக்கும், அவர்களுக்கு பெரிய பல், நெற்றி இருக்காது. இப்படிப்பட்ட மனிதர்கள் வந்து ஒரு புத்த பிக்குனியை வந்து தூக்கிட்டு போயிடுச்சு அவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறாங்களா இல்லையா, இவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதே வந்து பல பேருக்கு டவுட்டாக இருந்தது. இவர் வந்து கண்ணால் அவங்க பார்க்குறாரு. 4-5 பேர் இவரை பார்த்துட்டு அவங்க பயந்து போகிறாங்க. இவர் சத்தம் போட அவங்க பூனை மாதிரி கட்டிக்கிட்டு எல்லாரும் ஓடி இருக்கிறாங்க. அப்போது அந்த மாதிரியாக வந்து இவர்களை பார்த்துருக்கிறார். இந்த மூலிகை பயணத்தில் வந்து இருவர் வந்து பாறை உருண்டு இறந்து போகிறார்கள். மூலிகைலாம் சேகரிக்கிறாங்க, அப்புறம் வெப்பமான பகுதியில் வந்து ஓய்வு எடுக்கிறாங்க அப்படின்னு. அது ஒரு ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது அட்வென்ச்சரஸ் பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இவர் ஒரு விஷயம் குறிப்பிடுறாரு. ஆழ் துயில் நிலை மனிதன் வந்து ஒரு டீப் ஸ்டேஜ் ஆஃப் மெடிடேஷனுக்கு போக முடியுன்றார். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றார். பல தகவல்கள் கேள்விப்படுகிறோம். நம்ம எண்ணங்களை தொலைதூரத்துக்கு அனுப்பலான்னு நம்ம டெலிபதின்னு அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். இது சாத்தியம் உண்டு அப்படின்னு சொல்கிறார் அவர். அதே மாதிரி வந்து சிலர் கண்களுக்கு புலப்படாமல் நான் மறைய முடியும், இன்விசிபிளாக மாற முடியும். எஸ் முடியுன்றார். அதே போல் அதற்கு என்ன செய்யணுன்னாக்கா முதல்ல மூளையில் இருக்கிற எண்ணங்களை நிறுத்திடுங்கன்றார். உங்களால் எண்ணங்களை எண்ணுவது, ஏன்னா அந்த பிரெயின் திங்க் பண்ணும்போது தான் அடுத்த பிரெயினோட கனெக்ட் ஆகுது. பிரெயின் அப்படியே டெட் என்று கொண்டு வந்துடணும். அது முடியுமான்றதுலாம் எனக்கு தெரியாது. ஸ்டாப் இட்ன்றார் அவர். அப்படி நிறுத்தும்பொழுது அடுத்த கட்டமாக நடக்க வாய்ப்பு இருக்கின்றார். தரையிலிருந்து கொஞ்சம் மேலே மிதக்கிறதும் சாத்தியன்றார். தரையிலிருந்து கொஞ்சம் மேலே மிதந்து போகிறதும் சாத்தியன்றார். ஆவி உருவத்தில் பயணம் மேற்கொள்வது முடியுமான்னு நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய. இங்கே இருப்பார், அங்கே இருப்பார் சிலர். அதுவும் சாத்தியம்னு சொல்கிறார். இது யோகா தான். இது சொல்கிறாரு, யோகாசனங்கள் தான் எங்களுக்கு ஆசனங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. இது ஒரு அறிவியல் தான்னு சொல்கிறார், அழுத்தி சொல்கிறார். இதனுடைய அடிப்படையான ரகசியம் வந்து சுவாசம் தான். வாசி யோகம் தான் குறிப்பிடார். சீராக சுவாசிப்பது தான் ரகசியம்ன்றார். மணிக்கணக்கில் நிற்காம அவர் புத்த பிட்சு ஓடுவார் என்றார். அதற்கு வந்து அந்த லாமாக்கள் ஓடுவது பனிக்கட்டியின் மீது நிர்வாணமாக 3 நாட்கள் கூட உட்கார்ந்துருக்க முடியும் லாமாக்களால் அது சொல்கிறார். இது எல்லாமே சுவாச பயிற்சி, மனப்பயிற்சி இதன் மூலமாக சாத்தியப்படும் அப்படின்னு உறுதியாக அவர் சொல்கிறார். அப்படிலாம் செய்து காட்டியிருக்கிறார்கள். பொதுவாக வந்து நமக்கு மனசில் நிறைய அச்சங்களும் வேதனைகளும் இழப்பு குறித்த கவலைகளும் நிறைய வந்துடுது பார்த்தீங்களா. அப்போ என்ன சொல்கிறாரு,
இதே டெக்னிக் தான். இது நம்ம ஏற்கனவே இன்னொரு காணொலியில் சொல்லியிருக்கோம். ஆழமாக சுவாசியுங்கள், டீப் பிரீத். நிறைய பண்ணிகிட்டு இருக்கப்போ இதான் டெக்னிக்காக. ரிட்டென்ஷன் அப்படியே ஒரு 10 செகண்டுக்கு உள்ளே வச்சுருங்க. ரொம்ப கவலை, ரொம்ப வேதனை அப்படின்னா மூச்சு இழுத்து உள்ளே அப்படியே வச்சுருங்க அப்படின்றாரு. ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் நிதானமாக மூச்சை விடுதல். இந்த மாதிரி ஒரு 3 முறை பண்ணுங்க. டோட்டலாக மூளை வந்து ஃப்ரெஷ் ஆகிடும். அந்த தாட்லேருந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த தாட் கிரியேட்ஸ் த பெயின். இப்போ மூளை வந்து ஃப்ரெஷ் ஆகி இதயத்துடைய வேகமும் குறையும். இந்த படபடப்பு லேப்டாப்லாம் குறைஞ்சி மனம் அமைதிப்படும்ன்றார். சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்குறாரு. ஜப்பானியர்கள் வந்து வெவ்வேறு விதமான சித்திரவதைகளை இம்மாதிரி யுக்திகளை கொண்டு தான் தாக்குப்பிடித்தார்கள்னு சொல்கிறார். இப்போ மீண்டும் 16 வயது ஆகி விடுகிறது. அப்போ லாமா பட்டத்துக்கு இவரை திருப்பியும் கூப்பிட்றாங்க. அதே மாதிரி தான் ஒரு பெரிய பெட்டி, தேர்வு பெட்டி இருக்கிறது. ஜபமாலை, எழுதுகோல், உள்ளே போகிறாரு, உட்காந்துருக்காரு. இப்போ கொஞ்சம் நாள் இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகிட்டார். இவரால் சிறப்பான முறையில் வந்து தேர்வுத்தாளர்கள் எடுத்து செய்ய முடிகிறது. அதை எழுதி கொடுத்துட்டு வர்றாரு. கிட்டத்தட்ட 10 நாளில் வந்து ரிசல்ட் சொல்லிட்டாங்க. வாய்மொழி தேர்வில் இவர் பாஸ் பண்ணிட்டார். வாய்மொழி தேர்வு வேறு வைப்பாங்க. அதில் ரிட்டன் டெஸ்ட்டு, வாய்மொழி தேர்வு நேரம் வச்சு 2 நாள் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் நடக்கும். அந்த தேர்வுலையும் இவர் தேர்ச்சி பெற்று ஒரு முழு லாமாவாக இவரை வந்து அங்கீகரிக்கிறார்கள். அப்போ வந்து என்னென்னா, உன்னதமானவரை இவர் சந்திக்க செல்ல வேண்டும். யார் உன்னதமானவர்? தலை லாமா. ஸோ அவரை வந்து இவர் பார்க்க போகும்போது இவருடைய அந்த நகைச்சுவையெல்லாம் இவருக்கு இடர்பாடாக இருக்குமோன்னு ஒரு பயம். ஏதாவது நாக்கில் சை வந்துடக்கூடாதுன்னு இருந்தார். அவர் கெக்க ஜோக்கரை சிரிச்சுட்டு, உன்னுடைய நகைச்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், இனிமேல் நீ வந்து இன்னும் உன்னை வந்து இனிமேல் தான் உனக்கு இன்னும் அடுத்த கட்ட பயிற்சிகள்லாம் இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 230க்கு மேலே விதிகளுக்கு உட்பட்டவன் தான் தலை லாமாவை மாற முடியும். எல்லா சகல பயிற்சிகளையும் எடுத்தாகணும். என்ன பயிற்சினா, ஈமச் சடங்குகள் குறித்து உனக்கு பயிற்சி தேவை. நமக்கு இப்போ கிறிஸ்துவத்தில் கூட இறந்துறன்னா ஃபாதர் வந்து ஜெபிப்பாருங்களா, அதுக்குரிய சடங்குகளில் அவங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. மாதிரி ஈமச் சடங்குகளுக்குரிய பயிற்சிகளை எடுக்க வேண்டும். நீ ஒரு மருத்துவராக இருக்கிறாய், அதனால் வந்து இப்போ எல்லாம் என்னென்னு பார்த்துட்டு வேண்டார். மருத்துவருக்கும் ஈமச்சடங்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னாக்க, அவர் குறிப்பிடுகிறார், திபேத்தில் உடலை வந்து புதைக்க மாட்டாங்க. ஏன்னா பள்ளம் தொட முடியாது. எரித்தாலும் காடுகள் சாம்பலாயிரும், கெட்டு போயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி போட்டாலும் இடத்துல குப்பையாயிடும், கடலில் விட முடியாது. அதனால் இந்த டெட் பாடி என்ன பண்ணுவாங்க, படியாக வெட்டி காக்கை கழுகுகளுக்கு உணவாக போட்டு விடுவார்கள். அப்போ இந்த பாடி எப்படி வெட்டுறாங்கன்றது பார்க்கறதுக்கு இவர் அனுப்புகிறார். அப்போ இவரை பொறுத்தவரை உடலுடைய ரகசியம், அனாட்டமி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அறுவை சிகிச்சைக்கான பயிற்சியாக இதை கொடுக்கப்படுகிறது. இன்னொரு பக்கம் வந்து இந்த ஆன்மீக பயிற்சியும், இந்த போர்டோ தோடல், ஆன்மாவுக்கு பயிற்சி கொடுக்கும் இல்லையா, அந்த வேலையை அவர் செய்யணும். ஐயா ஒருத்தர் மரணத்தில் கிடக்கிறாரு, அவரை பார்த்து, உன் கூடு தான் ஆவி கூட விட்டு போகுது. நாவி தான் அந்த வெள்ளி நான் மாதிரி ஒரு ஒளியோட கனெக்ட் ஆகிருக்குதுன்றார். இந்த உடல் தங்க கிண்ணம், அந்த ஒளி வெள்ளி, அது இந்த ஒளியாக இருக்கிறது இந்த உயிர் அப்படின்னு அவரும் சொல்கிறாருங்க. இங்கே 3 விதமான உடல் இருப்பதாக தெரிவிக்கிறார். ஒன்று வந்து சதை உடல், இன்னொன்று ஈத்தர், காந்த உடல். இந்த காந்த உடலில் தான் வந்து எல்லா ஆசையும் இருக்கும். பேராசை, காம உணர்வு, பிற பொருள் ஆசைகள், இதெல்லாம் வந்து அது உள்ளே இருக்கும். 3வது ஆவி வடிவம். இந்த ஆவின்றது இரவாத பியூர் ஸ்பிரிட். அது இந்த 3 இருக்கும்போது மனிதன் இந்த 3 நிலையிலையும் கடந்து போகும்போது தான் இந்த ஆவி வந்து போய் சேருது. பௌதிக உடலை விட்டு விடுகிறது இறப்பில், பௌதிக உடல் விடுது. 2வது இந்த ஈத்தர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிறைய ஆசைகளால் சூழப்பட்டது. அது 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 வந்து இறந்த பின்னாலும் அந்த பொருள் அதை பேசி ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குமா. அது அந்த ஈத்தருடைய ஒரு செயல்பாடு அப்படி தான் இருக்கும். அந்த நினைவுகளை அழிக்கணும், இவர் தான் அழிக்கணும். அதை பியூரிஃபை பண்ணணும் அந்த ஆன்மாவை. அந்த ஆன்மா எப்படி பியூரிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து அந்த போர்டோ தோடலில் வந்து டெக்னிக்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கவுன்சிலிங் கொடுத்து அதை வந்து ஒன்றுமில்லாத ஒரு ஆவி வடிவத்துக்கு மாற்றணும்.
அந்த ஆவியினுடைய பயணப்பட்டு அது போய் இறைவனடி சேரணும் இல்லைங்களா? அதற்கும் வந்து ஆவியை விடுவிக்கும் பயிற்சி எனக்கு தரப்பட்டது அப்படின்னு அவர் குறிப்பிடுறாருங்க. ஸோ நம்மெல்லாம் மனுஷங்களுக்கு தான் வந்து கவுன்சிலிங் கொடுப்போம், இவர் ஆவிக்கே கவுன்சிலிங் கொடுக்குற அளவுக்கு இருந்திருக்கிறாரு. ஏன்னா ஆவி ரொம்ப குழப்பத்தில் இருக்குமா, எங்கே போகிறது ஏது போகிறது எனக்கு தெரியாது, சுழட்டிக்கிட்டே அந்த வீட்லேயே இருக்குமா. ஸோ அது முதல்ல வந்து கைப்பிடிச்சி கொண்டு போய் உன் பாதையில் நீ போ, எங்கள் பாதையில் நாங்கள் போகிறோம், இது எங்கள் உலகம், சாந்தி சாந்தி சாந்தி. இதுதான் அவருடைய. அதுக்கு பிறகு அந்த பாடியை வந்து பத்மாசனத்தில் உட்கார வைப்பாங்களாம். அது ஒரு காரணம் இருக்கிறதா சொல்கிறாங்க. பத்மாசனத்தில் உட்கார வச்சு அதுக்கு சில மந்திரங்களை சொல்லி அந்த பாடியை கொண்டு போய் ஒருத்தர்கிட்ட ஒப்படைப்பாங்க. அது ராகியாப்னு சொல்கிறாங்க. அங்கேயும் வந்து யாருனாக்க தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு அவர் குறிப்பிடுறார். அதான் நம்ம ஊரில் இவங்க வெட்டியானுகள்லாம் இருக்காங்க இல்லையா, அதான் இந்த இந்த ஈமக்கிரியைகள் அதெல்லாம் செய்து கொடுக்குறதுக்கு ஆள் இருப்பாங்க பாருங்கள், அவங்ககிட்ட ஒப்படைச்சிடுவாங்களாம். அவர் வந்து அந்த மகிழ்ச்சியோட அந்த பாடியை எடுத்துக்கிட்டு போவாராம். எங்கே போவார்னா, அது ஒரு திடல் இருக்குது, ஒரு மலை பகுதி இருக்குதான். அந்த பாடியை கொண்டு போய் அங்கே வச்ச உடனே அங்கே கழுகுகள், பிணத்திண்ணி கழுகுகள் வந்து வட்டமிட்டு கொண்டு இருக்குமா. அதெல்லாம் எப்படா அது என்ன பண்ண, அதுகளுக்குள்ளே ஒரு ஒழுங்கு இருக்குமா, பாய்ஞ்சு வந்து கொத்தாதுங்களா. சரி, நமக்கு தான் தகப்பறம் அமைதியாக உட்காந்துருக்கலாம். இவர் 2-3 பேர் இருப்பாங்க போல, ஒரு தடியோ இதை வச்சு அந்த பாடியை உடைப்பாங்க. உடைச்சி கத்தியால் பொளந்து ஈரலை எடுத்த உடனே அப்படி காட்டுவாங்க. ஒரு ராஜா கழுகு வந்து அந்த ஈரல் எடுத்துகிட்டு போயிடுச்சா. அப்புறம் கண்ணு சில பேர் கொடுப்பாங்க, சில பேருக்கு வேறு பகுதிகள் கொடுப்பாங்க. இப்படி வெவ்வேறு உடலை துண்டு போட்டு எல்லாருக்கும் அந்த மாமிசத்தை வந்து வெட்டி வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாம் வந்து அதுக்கு வந்து அந்த பகுதிகளில் அதை சாப்பிட்டு விட்டு போய்விடுமா. இந்த தருணத்தில் தான் வந்து ஒரு புத்த யோகியாக இருக்கக்கூடிய லாமா ஒருவர் இறந்து விடுகிறார். லாமா இறந்தவுடனே லாமாக்கெல்லாம் 3 நாள்லாம் வச்சு போர்டுவெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் வந்து பழுத்த பழம், ஏற்கனவே இதெல்லாம் வந்து அறிந்தவர். அதனால் அவருக்கு ஈமக்கிரியைகள் எப்படி செய்கிறார்கள் என்பதுதான் இந்த நூலுடைய கடைசி பகுதியாக இருக்கிறது. இது ரொம்ப திருப்பியும் வித்தியாசமான ஒரு முறையில் வந்து செய்வதை நம்ம பார்க்குறோம். ஒரு சிவிகைனா ஒரு அழகான டெக்கரேட்டட் சேரில் லாமா உட்கார வச்சுருக்காங்க. இவரை கூப்பிட்றாங்க, போகிறாங்க. அவரை வந்து இவங்க வந்து ஒரு ரகசிய இடம் இருக்குது. இது மாதிரி பெரிய லாமாக்களை புதைப்பதற்கான ரகசிய இடங்கள், புதைப்பதல்ல அது, அவர்களை வந்து என்ன செய்கிறார்கள் பார்ப்போம் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 50 அடி பாதாளம் இருக்கிறது. 50 அடி அந்த பாதாளத்தில் போய் அங்கே போய் உறைபனி குளிர் அங்கே இருக்கு. இவதான் ஃபஸ்ட் டைம் போகிறாருங்க. அங்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, அந்த பாடியை வந்து வாஷ் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து க்ளீன் பண்ணுவாங்க, அப்புறம் கட் பண்ணி சில பகுதிகளை எடுத்துடுவாங்க. பிறகு அதை பதப்படுத்துவாங்க. அந்த பாடியை பதப்படுத்தி அதில் உப்பு ரசாயனங்கள் போட்டு அதுக்குரிய மூலிகைகள் போட்டு ஒரு 3 நாள் அந்த பாடியை வந்து அப்படியே வச்சு அது உப்பு இல்லாமல் திருப்பி ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாடியை வந்து பதப்படுத்துவார்கள். காலத்துக்கு அது அழியாமல் இருக்கணும். அந்த பதம் ஆன உடனே பொற்கொல்லர்கள் வந்து தங்க பாலங்களோடு இருப்பாங்களாம். அந்த பாடிக்கு வடிவம் எடுத்து அதை அப்படியே சிலையாக செய்து ஒரு பத்மாசன நிலையில் புத்தர் உட்காந்துருக்க பாருங்க, அந்த மாதிரி சிலையாக செய்து அங்கே வந்து ஒரு இடத்துல அலங்கரித்து விடுவார்கள். ராமானுஜரை கூட அப்படி தான் செய்து ஸ்ரீரங்கத்தில் வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் நம்ம போய் விசாரித்த போது அப்படிலாம் இல்லைங்க, அது ஒரு சும்மா கற்பனையான தகவல்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ தெரியல, நமக்கு தெரியல. ஆனால் இம்மாதிரியான புத்த தலைவர்களை வந்து அவங்கள வந்து செய்வாங்க. சில அங்கங்களை மட்டும் இதில் போட்டு ஜாடியில் போட்டு சீல் பண்ணி அதை மெருகேற்றி வைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி உயிர் நீத்த லாமாக்களில் மிகுந்த மரியாதைக்குரியவர்களை உடலை பாடம் செய்து அவற்றுக்கு தங்க கவசம் பூட்டி ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் பாதுகாத்து வரிசையாக வைத்திருக்கிறார்கள். 98 லாமாக்களுடைய உடல்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த இடத்திற்கு லாப்சாங்கும் வேறு ஒரு சில லாமாக்களும் சென்று மற்றொரு குருநாதரை அங்கு பாடம் செய்து பெட்டிக்குள் அமர்த்துகிறார்கள். அப்படி போகும்பொழுது
ஒரு குறிப்பிட்ட புத்த உடல் கிராஸ் பண்ணுற போது இவருக்கு உள்ள உடம்பு ஃபுல்லாக ஷாக் அடிக்குது. மிகப்பெரிய அதிர்வுக்கு உள்ளாகிறார். அதை உற்று நோக்குகிறார். அப்பொழுது பின்னால் இருந்த குருநாதர் சொல்கிறார், அது யார் தெரியுதான்றார். அது உன்னுடைய பூர்வ ஜென்ம உடல் அப்படின்னு சொல்கிறார். 600 ஆண்டுகளுக்கு முன்னால் நீ மரித்து விட்டாய், உன்னுடைய உடல் தான் அது என்றார். சிலிர்த்து போகிறது. ஒவ்வொரு இறந்து போன புத்தருடைய வரலாறும் அங்கே இருக்கிறது. அந்த சிலிர்ப்போடைய இவரும் வெளில வராரு. குருநாதர் இன்னொரு உடலை காட்டி சொல்றாரு, அது என்னுடைய உடல் என்று. இதெல்லாம் மறுபிறவி எடுத்து வந்திருக்கிறதாக பதிவு செய்கிறார். மறுநாள் இருந்து அவருக்கு ஒரு அனுமதி தராங்க. அந்த 98 உடல்கள் இருக்கிற இடத்துக்கு அவர் செல்ல முடியும். ஏன்னா அவர் லாமா, இவர் அவருடைய வரலாறுகளை எல்லாம் படித்து புரிந்து கொள்கிறார். இப்படியாக பலவிதமான அனுபவங்களை பார்த்த இவருக்கு முழுமையான லாமாவாக மாறிவிட்டேனா என்று கேட்டால் இறுதியாக ஒரு தீட்சை இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இந்த இறுதி தீட்சை தான் முக்கியமானது. அது ஒரு மரண சடங்கா. அது எப்படி செய்கிறாங்கனாக்கா, அந்த குருநாதர் சொல்கிறாரு, நீ இந்த சடங்கின் பொழுது பண்டை காலத்திற்கே ஆதி காலத்திற்கே சென்று விடுவாய் அப்படின்றார். சரி குருநாதான்றார். இவருக்கு அது அந்த அந்த கடைசி தீட்சை பெறுவதற்கு முன்னால் ஒரு 3 மாதங்கள் கடுமையான பயிற்சி வழங்கப்படுகிறது. தனிமையில் இருக்கணும், ஜெபம் பண்ணணும், எந்த தீய எண்ணங்களும் வராமல் பார்த்துக்கணும், நோன்பு நூற்க வேண்டும், உணவு கட்டுப்பாடு இருக்க வேண்டும், உணவை ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பாங்க. இப்படி பல்வேறு விதமான கட்டுப்பாடுகளோடு அந்த 3 மாதத்தை அவர் கழிக்கிறார். பிறகு இவரை அழைத்து செல்லுகிறார்கள். அந்த பொட்டாலான்னு சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைலாமா இடத்திலிருந்து வேறு இடத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. சுரங்கப்பாதையின் வழியாக எல்லாம் செல்கிறார் அவர். அங்கே எரிமலை அந்த காலத்து எரிமலை குகைகள் இருப்பதாக குறிப்பிடுகிறார். அந்த தழும்புகள் எல்லாம், கருப்பு தழும்புகள் எல்லாம் சுவற்றில் தட்டுப்படுகிறது. அங்கங்கே தீவட்டி எடுத்துக்கிட்டு போகிறாங்க. ஒரு 4-5 பேர் போகிறாங்க. எல்லாமே பெரிய லாமாக்கள். ஒவ்வொரு கதவாக தாண்டி போகிறாங்க. ஒரு இடத்துல போனால் சின்ன வீடு மாதிரி இது, குகைக்கு உள்ளே போயிட்டால் ஒரு கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட வீடு போல இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சாக்க 2-3 சவப்பெட்டிகள் இருக்கின்றன. பெரிய சவப்பெட்டி மூடாமலே இருக்கின்றன. அதை பார்த்தவுடனே அதிர்ந்து போகிறார். 2 ஆணுடைய உடல், ஒரு பெண்ணுடைய உடல் சவப்பெட்டியில் இருக்குது. அது பெண்ணுடைய உடல் உயரம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 10 அடி இருக்குன்றார். ஆணுடைய உடல் 15 அடி இருந்ததாக குறிப்பிடுகிறார். இதை பார்த்த உடனே அதிர்ந்து போகிறாரு. அப்போ அவர் கூட லாமா சொல்கிறாரு, இது எல்லாருக்குமான காட்சி அல்ல, இது நாம் ஒரு ரகசியமான இடம். இது இங்கே தான் உன்னுடைய ஆற்றலை நீ ஒருமுகப்படுத்தி தியானிக்க வேண்டிய இடம் இதுதான். இந்த மூவரும் நம்முடைய மூதாதையர்கள், ஆதிகால மனிதர்கள், தெய்வங்கள், ஆதி தெய்வங்கள் இவர்கள். அப்படி உடனே ஒரு ரொம்ப மரியாதை வந்துடுது. இந்த பிணவரையில் தான் நீ பத்மாசனத்திலிருந்து தவத்தை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பாறைகளிலெல்லாம் தங்கம் படர்ந்து இருப்பதாக வேறு இவர் தெரிவிக்கிறார். ஸோ அந்த நடுவில் உட்காந்துக்கிட்டாரு. ஊதுபத்தி எல்லாம் ஏற்றி வச்சுட்டாங்க. கையில் ஒரு விளக்கு இருக்கிறது வச்சுட்டு, நீ இங்கேயே இருக்கணும், நாங்கள் பிறகு திரும்பி பார்ப்போம்னு போயிட்டாங்க. ஸோ அந்த 2-3 சவப்பெட்டிகளுக்கு நடுவில் அமர்ந்தவர் தான் இவர். தியானத்தின் உள்ளார்ந்து செல்லத் தொடங்குகிறார். சிறிது நேரத்தில் விளக்கும் அணைந்து விடுகிறது. மிக இருளான ஒரு குகை அது. அங்கே உடல் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு விரைக்கத் தொடங்குகிறது. பனிக்கட்டி போல முழுவதும், நம்ம ஊரில் மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் எரியுதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு பனிக்கட்டியாக சில்லிட்டு போகிறது உடல். கொஞ்ச நேரத்தில் ஏதோ பழங்கால சமாதிகளுக்குள்ளே இருப்பது போல ஒரு உணர்வுகள் தோன்றுகிறது. அதை அவர் நரேட் பண்ணுறார் எப்படி இருந்ததுன்னு. அங்கங்கே சன்னமான பலவிதமான ஒலிகள் எல்லாம் அவர் காதில் கேட்கத் தொடங்குகின்றன. உடலை விட்டு இந்த ஆன்மா வெளியேறுவது போல அனுபவம்.
ஆனால் எங்கே செல்வதுன்னு தெரியாமல் தூக்கி எறியப்பட்ட பந்து போல அங்கே இங்கே அலைகழிக்கிறது. இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே தூக்கி எறியப்படுகிறது. ஒரு அனாதையாகத்தான் அலைவது போல அலை கழிப்பு இருப்பதாக இந்த ஆன்மா அந்த சமயத்தில் புரிந்து கொள்ளுகிறது. தேகத்தை விட்டு போயாச்சு. போக போக பார்த்தா அந்த கோள்களுக்கெல்லாம் சந்திக்க முடியுது. பூமி கொஞ்சம் சூரியனுக்கு அருகில் இருக்கிற மாதிரி தெரியுது. எங்கே பார்த்தாலும் வெளிச்சமாக இருக்குது. ஒன்றும் புரியல. என்ன சிதறல்கள் எங்கேயோ அங்கங்கே சவுண்டு மாதிரி கேட்குது. எல்லாம் பிரபஞ்சத்தில் அது கோள்கள் எல்லாம் வேகமாக சுற்றி தெரிகிறது. யாரோ எங்கேயோ சிரிப்பது போல குரல் கேட்கிறது. திடீரென்று சில வாசம் வீசுகிறது. பேருருவமாக சில உருவங்கள் தட்டுப்படுகின்ற, தன்னை பார்த்தால் தானும் ஒரு பேர் உருவமாக இருப்பதாக தெரிகிறது. இப்படி ரொம்ப வித்தியாசமான யூனிக்கான ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே அவர் போயிடுறாரு. அப்படியே அது நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த அனுபவம் அப்படியே நடந்துகிட்டே இருக்கும்போது முழு அமைதியில் இருக்க ஒரு சூழலில் எங்கேயோ யாரோ மனிதர்கள் பேசுவது கேட்கிறது. அவர் எழுந்து விட்டார் என்ற குரல் கேட்கிறது. எங்கேயோ ஒரு 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 மெல்லிய ஊதுவத்தி புகை வேறு தெரிகிறது. மெதுவாக கண்கள் திறந்து பார்க்கிறார். பார்த்தா லாமாக்கள் வந்திருக்கிறார்கள். நீ வெற்றி பெற்று விட்டாய் லாப்சாங். இந்த இடத்திலிருந்து இறந்து போன லாமாக்களும் இருக்கிறார்கள். நீ உண்மையிலேயே இதில் சாதித்து விட்டாய் என்று பெருமையோடு சொல்லுகிறார்கள். 3 முழு நாட்கள் அப்படியே இருந்திருக்கிறார் அவர் அந்த தியான நிலையில். எந்த உணவும் இல்லாமல் இருந்து ரொம்ப நாளாகவே கட்டுப்பாட்டில் பசி வயிற்றை போட்டு பிசைகிறது. வெளியில் வந்த அந்த லாமாவுக்கு உணவு வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு புதிய ஜனனத்தை எடுத்து அவர் முழு தகுதியுடைய லாமாவாக மாற்றம் பெறுகிறார். அதற்கு பிறகு என்ன நடக்குதுனாக்க, தலை லாமா அவர்கள் இவரை அழைத்து இவரை சொல்கிறாரு, நீ உனக்கான வேலை இங்கே இல்லை, நீ சீனா போகணும். சைனாவுக்கு சென்று இந்த நாட்டின் விடுதலைக்காக சில விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது. நீ சென்று வர வேண்டும். உனக்கு 5 நாள் அவகாசம் தார். 5 நாளில் 1 நாள் நீ உங்களுடைய பெற்றோர்களை போய் பார்த்து வாழ்ந்தார். சரின்ட்டு இவர் இங்கே தான் இருக்கணும். இங்கே இருந்து தந்த மக்களுக்கு அதான் செய்யணும்னு நினைக்கிறாரு. ஆனால் இப்படி ஒரு கட்டளை ஒரு பாடு அதை ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டு அம்மா அப்பா பார்க்க போகிறார். இந்த முறை ஒரு சீனியர் லாமாவாக போகிறார். சிறுவனாக போகவில்லை. ரத கஜ துராதிபதினு சொல்ல முடியாது, தனியாக தான் போகிறார். அவர் போனோன்னா அவங்க வீட்டில் அவருக்கு உணவு வழங்குகிறார்கள், மரியாதை செய்கிறார்கள். அவரை ஒரு சன்னியாசியத்தான் பாவிக்கிறார்கள். அந்த நோட்டு வச்சுருப்பாங்களாம். வீட்டிற்கு சென்ற பிரமுகர்களை அவர் கையெழுத்து போட்டு விறு தானாகவே திரும்பி விடுகிறார் மடத்திற்கு. ஸோ இங்கே சீனா பயணம் அவருக்கு தொடங்குகிறது என்ற அளவிலே இந்த புக்கு முடிக்கிறார். அவர் நிறைய புத்தகங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கார். ஆக இது ஒரு லாமாவுடைய பயிற்சி, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், புத்த மடங்கள் பயிற்சி எப்படி தருகிறான்ற விவரங்கள் என்ற விஷயங்களெல்லாம் உள்ளடக்கி எழுதப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான நூல் இது. இந்த நூல் லட்சக்கணக்கில் விற்பனையாயிருக்கிறது. இந்த மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸை நிறைய பேர் ஆத்தென்டிக்காகவே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஆய்வு செய்து கண்டுபிடித்தால் இதை எழுதியவர் ஒரு இங்கிலீஷ்காரர். அவர் உடலில் தான் லாப்சாங் என்பவர் புகுந்து தான் எழுதியிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. நண்பர்களே, இது குறித்தெல்லாம் நான் இது உண்மையா பொய்யா என்பதை சொல்வதற்கு நான் வரவில்லை. இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை உங்கள் முன்னால் வைத்திருக்கிறேன். நீங்கள் தேடி பாருங்கள். நிச்சயமாக பல நண்பர்களுக்கு இது அபூர்வ தகவல் கொண்ட அல்லது கற்பனை கதை கொண்ட விஷயமாக கூட தோணலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.